सीतापदे राम 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 श्री राम नाम संकीर्तन की जय। गोपिका जीवन स्मरण गोविंदा गोविंदा। जय जानकी कांत स्मरण जय जय राम राम। हर हर नम पार्वती पतये हर हर महादेवा। सिद्धि विनायक स्वामी की जय। आंजनेय स्वामी की जय। सदगुरु महाराज की जय। सकल साधु की जय। सकल साधु की जय। प्रह्लाद नारद पराशर पुंडरीक व्यास अम्बरीश सुखशौनक भीष्मदाल्प्यान् रुक्मांगद अर्जुन वसिष्ठ विभीषणादीन पुण्यानिमान् परम बाहवदान् स्मरामि। सीता लक्ष्मण भरत शत्रुघ्न हनुमत समेत श्री रामचंद्र परब्रह्मणे नमः। ஸ்ரீயப்பதியான சீதாராமுடைய பூர்ண அனுகிற விசேஷத்தினால் நடந்து வரக்கூடிய சிரவண யஜ்ஞத்தில் நாம் யூடியூப்பில் ஓப்பன் பண்ணால் ஸ்ரீமத் பாகவதம் பிரவச்சனம்னு போட்டால் நம்ம அப்படியே லைனாக அந்த நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் அப்படியே யூடியூப் அப்படியே ரொட்டேட் பண்ணி அப்படியே நம்ம விரலில் தள்ளிகிட்டே போனால் முதல்ல பிரபல்யமானவங்களுடைய உபன்யாசம்லாம் வரும். வேலுக்குடி கிருஷ்ணசுவாமி, அப்புறம் இன்னும் சில பேர் அந்த வைஷ்ணவருடைய படங்கள்லாம் வரும். நீங்கள் பாகவத பிரவச்சனம் போட்டாவே முதல்ல அவர் தான் வரும், வேலுக்குடி கிருஷ்ணன் சுவாமி. அப்புறம் இன்னும் பல பேர்லாம் வரும், அப்படியே பிரபல்யமான ஒரு பேர்லாம் வரும். அப்படியே நம்ம தள்ளிகிட்டே வந்தோம்னா எங்கேயாவது நம்ம பாகவதம் அப்படியே தேடினே வந்தோம்னா தேடினே வந்தால் கூட கிடைக்காது. நான் அப்படி தான் தேடி பார்த்தேன். எனக்கு பிரம்மஸ்ரீ சுந்தரகுமார் சுவாமிகளை கேட்ட பாகவதத்தினுடைய சுவை வேறு எங்கேயுமே நான் கேட்டது கிடையாது. ஓப்பனாக சொல்கிறேன், எனக்கு குருநாதர் பிரம்மஸ்ரீ சுந்தரகுமார் சுவாமி தான் பாகவதத்துக்கு விதை போட்ட குரு. பாகவதத்துக்கு எனக்கு குரு யாருன்னா பிரம்மஸ்ரீ சுந்தரகுமார் சுவாமி தான். அந்த மகாத்மா சொல்கிற மாதிரி பாகவதம் நான் வேறு எங்கேயுமே கேட்டது கிடையாது. சில பேருக்கு என்னென்னா நிறைய ஸ்லோகங்கள் சொல்கிறாரே அப்படின்ட்டு சில பேர் போர் அடிக்கும், அங்கே இங்கே கதை எழுத்தும் போகிறாருன்னு நினச்சின்னு. கிடையாது, அந்த ரகசியத்தை உடைக்கிறவரே அவர் தான். இந்த பாகவதத்தினுடைய ரகசியத்தை உடைப்பார் அப்படி ஸ்லோகங்களில். அவரே சொல்லுவார், இந்த கதா பிரவச்சனம்லாம் போதாது, இது ஒரு குரு உபதேசமாக பெற வேண்டியது இந்த ஸ்ரீமத் பாகவதம் அப்படியே சொல்லுவார். இதெல்லாம் சும்மா துணுக்கு மாதிரி நம்ம சொல்லிட்டு போயிடுறேன் கடன்னு, ஆனால் அதுவே போதும், பலன்தான். இருந்தாலும் இது நல்லா கற்றுனா ஒரு குரு உபதேசமாக இந்த பாகவதத்தை கிரகிக்கணும் அப்படின்னு சொல்லுவார். அந்த பிரம்மஸ்ரீ சுந்தரகுமார் சுவாமி தான் ஃபஸ்ட்டு எனக்கு பொறுத்தவரையும். எனக்கு பொறுத்தவரையும் மற்றவங்களுக்கு யாராருக்கும் எப்படி இருக்கும் அதெல்லாம் தப்புன்னு சொல்ல வரல, அவங்கவுங்களுக்கு அது ஒரு டேஸ்ட்டு. நான் இப்போது எல்லா மகாத்மாக்களும் நல்லா தான் சொல்கிறாங்க பாகவதம், நான் இல்லைன்னு சொல்ல வரல, அருமையாக சொல்கிறாங்க. இப்போ சில விஷயம் சில பேர்களுக்கு கேட்டால் தான் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த விஷயத்தில் எனக்கு பிரம்மஸ்ரீ சுந்தரகுமார் சுவாமி வாக்கில் கேட்டால் தான் திருப்தியாக இருக்கும், ரொம்ப சௌகரியமாக இருக்கும். விஸ்தாரமாக சொல்லுவார் நிறைய விஷயங்களை, ஆனால் அருமையாக இருக்கும். ஸ்லோகமாக சொல்லுவார். எங்களுக்கு அதான் வேண்டும், ஒரிஜினாலிட்டி மாறாமல் சொல்லணும். அந்த ஒரிஜினாலிட்டி மாறாமல் சொல்லக்கூடியவர் அவர் மட்டும்தான். அவர் மட்டும்தான் இல்லை, நிறைய பேர் சொல்கிறாங்க, ஆனால் அவர்கள் தான் எனக்கு அந்த ஒரிஜினல் சுவையை நான் அனுபவித்தேன். அதுக்கு அடுத்தது இன்னொருத்தர் வந்தார். அவர் என்னை விட வயசில் சின்னவர் தான், ஆனால் அவருடைய உபன்யாசம் யதார்த்தமாக நான் இப்படி ஸ்ரீமத் பாகவத பிரவச்சனம் அப்படின்னு தேடின்னு வரும்போது, பிரபல்யமானவர்கள் தான் வரும், எல்லாம் அப்படியே தள்ளினே வந்தோம்னா
திடீர்னு பார்த்தா யதார்த்தமாக அவருடைய லைவ் ஓடின்னு இருந்தது அந்த பாகவதம். அந்த பாகவதத்தை கேட்ட உடனே இந்த பிரம்மஸ்ரீ சுந்தரமா சுவாமி வாக்கில் கேட்ட பாகவதத்துக்கு அடுத்தபடி இவர்கள் தான் அந்த ஒரிஜினல் பாகவதத்தை நான் கேட்குறேன். அந்த ஒரிஜினாலிட்டி குறையாமல், அதனுடைய சுவை குறையாமல், அந்த தபஸ் குறையாமல், அந்த ஒரு இப்போ ஆயிரக்கணக்கான பேர் உபன்யாசம் பண்ணுறாங்க பாகவதத்துக்கு. நான் அதை சொல்ல வரல. ஒரு சிலர் இடத்துல கேட்டால் தான் நம்மளுக்கு அது ஜீவன் உள்ளதாக இருக்கும். அப்படியே நம்மளுக்கு சுருக்குன்னு பதியும் அந்த பாகவதத்துக்குள்ளே பக்தி நமக்குள்ளே பிச்சுட்டு வரும். அது முதல்ல நான் அனுபவிச்சது பிரம்மஸ்ரீ சுந்தரமா சுவாமி. அடுத்ததாக நான் இவருக்கால கேட்கும்போது அண்ணா ஸ்ரீ அண்ணா அடுத்தது. ஆனால் அண்ணா மாதிரிலாம் வரவே முடியாது. அண்ணா மாதிரி யார் பாகவதம் சொல்லுவா? அவ்வளோ சுவையாக இருக்கும், அப்படியே ரொம்ப சாநித்தியமாக இருக்கும் அண்ணாலாம் சொன்னார்னா பாகவதம் அது மாதிரி. ஆனால் ஆரம்பத்தில் எனக்கு முதல் பிரம்மஸ்ரீ சுந்தரமா சுவாமி தான். ஆனால் அண்ணா சொன்னாலும் ரொம்ப சுவையாக இருக்கும். அண்ணா சொன்னால் நல்லா தான், ரொம்ப அண்ணா தான் எல்லாருக்கும் குரு. மெயினாக சொல்லப்போனால் அண்ணா சொல்கிற மாதிரி வராது பாகவதம். இருந்தாலும் அடியனுக்கு பிரம்மஸ்ரீ சுந்தரமா சுவாமி கேட்ட அந்த சாயல், அந்த ஸ்லாங்கு. அடுத்தது யார்கள் கேட்டேன்னா, ஒரு பெரிய தீட்சிதர், ஒரு பெரிய மகாத்மா. ஆனால் என்னோட வயசில் சின்னவர் தான், அருமையான மகாத்மா. அவர் வாக்கில் தான் இந்த பிரம்மஸ்ரீ சுந்தரமா சுவாமி வாக்கில் கேட்ட மாதிரி இருந்தது எனக்கு. அந்த பாகவதம் நான் என்ன பண்ணேன், நோட்டிஃபிகேஷன் எடுத்து சேவ் பண்ணி அதை ஷேர் பண்ணி நம்ம வாட்ஸ்அப்பில் ஒரு புது ஃபோல்டர் க்ரியேட் இல்லை, ஏற்கனவே என்னுடைய ஃபோல்டரில் நான் அதை சேவ் பண்ணி வச்சுட்டேன். சேவ் பண்ணி வச்சுட்டு நம்ம கேட்கலாம் அப்படின்ட்டு ஒரு 2 நாள் 3 நாள் அவரது கேட்டேன் பாகவதம். அது லைவில் ஓடிந்தது. அப்போது கேட்டால் அருமையாக இருந்தது பாகவதம். தேவாமிர்தமாக இருந்தது அந்த பாகவதம். அற்புதமாக அப்படியே கேட்டு ரசிச்சுன்னே இருக்கும்போது அருமையாக அப்படியே சரி, அப்படியே அதான் புஸ்தகத்தை வச்சு ஃபாலோ பண்ணலாம். அந்தளவுக்கு ஸ்லோமாக அருமையாக சொல்கிறார். என்னடா அது இவரது இப்படி இருக்கே பாகவதம், இவ்வளோ சாநித்தியமாக இருக்கே பாகவதம், இதை விட்டுடக்கூடாதுன்னு சொல்லி என்ன பண்ணேன், அவரது அந்த சேனல் அப்படியே என்ன பண்ணேன், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிட்டேன். அதே சமயத்தில் அவருடைய அதை ஷேர் பண்ணி நான் என் ஃபோல்டரில் அதை சேவ் பண்ணி வச்சிட்டேன். சரி அப்புறம் கேட்டுக்கலாம் அப்படின்னு விட்டுட்டு மறுபடியும் நான் எனக்கு டக்குன்னு ஞாபகம் வந்தது பாகவதத்தை படிக்கும்போது. ஆமாம், அன்றைக்கி ஒருத்தர் கேட்டேன் இல்லையா, அவருடையது ஒரு தீட்சிதர் ஒருத்தர் சொன்னார், அவர் எடுத்து பார்க்கலாம் சொல்லிட்டு உடனே வாட்ஸ்அப்பில் தேடுறேன், அது காணோம். என்னடா அது ரொம்ப போச்சு. அந்த மகாத்மாவது பிரம்மஸ்ரீ சுந்தரமா சுவாமி அடுத்தது அதே ஸ்லாங்கில் அந்த ருச்சியோடு இவர் தான் சொல்கிறாருன்னு நான் இவரது கேட்கலான்ட்டு எடுத்தால் அந்த சேவ் பண்ணது காணோம், டெலிட் ஆகிட்டுது. எப்படி டெலிட் ஆச்சுன்னே தெரில. வாட்ஸ்அப்பில் என்னுடைய ஃபோல்டரில் நான் சேவ் பண்ணி வச்சுருந்தேன் அந்த லிங்க்கை, அந்த யூடியூப் லிங்க்கை. அவரது காணணும் இல்லை. சரி மறுபடியும் அடிச்சு பிடிச்சி தேடி போய் அவரது எங்கே இருக்குது என்ன ஏதுன்னு தேடி போய் அப்புறம் மறுபடியும் கண்டுபிடிச்சேன். ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப அலைய விட்டுது என்ன, ரொம்ப அலைய விட்டு யாராவது பிரபல்யமானவர்களுடைய பாகவதம்லாம் நிறைய வருது. பாகவதம் இஸ்கான் பாகவதம் வருது, அது வேலுக்குடி சுவாமி இது வருது, அப்புறமா இவர் இன்னொருத்தர் பட்டாச்சாரியார் அவரது பாகவதம், கருணாகராச்சாரியார் அவரது, இவரது அண்ணாவது, நிறைய முரளிதர் சுவாமிஜி நிறைய வருது பாகவதம். அவரது எங்கன்னு தேடுறேன்னா கிடைக்க மாட்டேங்குது. பிரபல்யமானவர்கள் எல்லா பாகவதம் வருது, ஆனால் அவருடைய பாகவதம் வரவே மாட்டேன்றது. நான் எப்படி தேடுறது, எப்படி கண்டுபிடிக்கிறது? கிருஷ்ணகல கிருஷ்ணா, எனக்கு அந்த பாகவதம் வேணுமே, அந்த பாகவதம் எனக்கு அந்த பாகவதம் தான் வேணும், எனக்கு எப்படி டெலிட் ஆச்சுன்னே தெரியலையே. வாட்ஸ்அப்பில் நான் அந்த ஃபோல்டரில் நான் அது சேவ் பண்ணி வச்சுருந்தேன், அது காணுமே அந்த லிங்க்கு காணுமே அப்படியே இன்னும் துடிச்சு போயிட்டேன். அப்படியே எனக்கு ரொம்ப மனசு வெக்ஸ் ஆகி போச்சு. தேடுறேன் நிறைய யூடியூப்பில் ரொம்ப நேரம் தேடுறேன், அந்த பாகவதத்துக்கு கிடைக்கல. அப்புறமா தான் அப்போ நான் சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணி வைக்கல. ஃபஸ்ட்டு அது கேட்குறேன். ஃபஸ்ட்டு கேட்டது அப்படியே நான் பண்ணேன், அந்த லிங்க்கு மட்டும் சேவ் பண்ணி வச்சுட்டேன், சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணி வைக்கல. சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணியிருந்தாலும் நான் அந்த சப்ஸ்கிரிப்ஷனில் போய் பார்த்து தேடி கண்டுபிடிச்சிடலாம். ஆனால் சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணி வைக்கல அப்போதைக்கு. அப்புறம் 2வது தடவை தான் நான் எப்படியோ கண்டுபிடிச்சி பகவானுக்கு பிரார்த்தனை பண்ண உடனே அப்படியே பகவானுடைய கருணையினால் மறுபடியும் எனக்கு அப்படியே நான் தேடி கண்டுபிடிச்ச உடனே அப்புறம் எங்கேயோ ஒரு இடத்துல அவரது கிளிக் ஆச்சு. எங்கேயோ ஒரு இடத்துல அது எப்படின்னா, இந்த யூடியூப்பில் என்னென்னா இந்த ஹிஸ்ட்ரி இருக்கும், யூடியூப் ஹிஸ்ட்ரி இருக்கும். அதில் எங்கேயோ ஒன்று அது எப்படியோ கண்டுபிடிச்சிட்டேன். அந்த கண்டுபிடிச்ச உடனே அப்பா
இப்படியாப்பட்டப்பா கிடைச்சிச்சுன்னு சொல்லிட்டு அமிர்தமாக இருந்தது. அதை பார்த்தா அந்த ஒவ்வொரு வீடியோவும் பார்த்தா 1400 வியூவர்ஸ் மேலே போயிருக்காது. ஆனால் பார்த்தா நம்ம டக்குன்னு அந்த பாகவதம் தேர்னா கிடைக்காது. ஃபஸ்ட்டு பிரபல்யமானவர்கள் தான் வரும் பாகவதம் யூடியூப்பில் பார்த்தா நோட்டிஃபிகேஷன். அது ரொம்ப எவ்வளோ நேரம் தேடினாலும் கிடைக்காது. நான் எப்படி தான் அது கண்டுபிடிச்சி எப்படி பகவான் எனக்கு காடி கொடுத்தான்னு தெரில. யூடியூப் ஹிஸ்ட்ரியில் போய் பார்த்தனோ எப்படி பார்த்தோன்னு தெரில, எப்படியோ கண்டுபிடிச்சி அதை பிடிச்சி உடனே என்ன பண்ண சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணிடணும்னு சொல்லிட்டு உடனே சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த லிங்க் என்ன பண்ணேன், சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணதே ஞாபகம் இல்லை எனக்கு. சரி சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணிடணும். நம்ம என்ன பண்ணோம், உடனே அந்த லிங்க் எடுத்து மறுபடியும் வாட்ஸ்அப்பில் சேவ் பண்ணி வச்சேன். என்னுடைய ஃபோல்டரில் சேவ் பண்ணி வச்சுட்டு மறுபடியும் கொஞ்சம் நேரம் கேட்டுட்டு அப்புறமா நம்ம கேஷுவலாக விட்டோம். மற்ற விவகாரம் நம்ம நாம சங்கீதம்லாம் இருக்கே, மற்ற விஷயங்கள்லாம் பார்க்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணேன், கொஞ்ச நாள் கொஞ்ச நாள் கேட்டு மறுபடியும் விட்டுட்டு கேஷுவலாக விட்டோன்னே மறுபடியும் பார்த்தா அதே வாட்ஸ்அப்பில் அந்த லிங்க்கு சேவ் பண்ண வச்ச லிங்க்கு காணோம். மறுபடியும் ரொம்ப திண்டாடி 2 தடவை அப்படி காணாமல் போயிடுச்சு. 3ஆவது தடவை மறுபடியும் தேடி கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சி இது பண்ணேன். ஆனால் அந்த சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணதே ஞாபகம் இல்லை எனக்கு. ஆனால் தேடி அந்த பாகவதத்துக்காக அந்த ஒருத்தருடைய பாகவதத்துக்காக நான் பிரம்மஸ்ரீ சுந்தரமா சுவாமி பாகவதத்துக்கு கூட இவ்வளோ அலைஞ்சது கிடையாது. வெளிப்புறமாக அலைஞ்சிருக்கேன். இன்றைக்கி எங்கே பாகவதம் சொல்கிறார் ஹிந்து பேப்பரில் பார்த்து என்கேஜ்மெண்ட்ஸில் உடனே பி சுந்தரகுமார் சுவாமி அப்படின்ட்டு தேடி கண்டுபிடிச்சா எங்கே சொல்கிறார், இங்கே சென்ட் தாமஸ் மவுண்ட் அங்கே அப்படி தேடி ஓடி இருக்கேன். உடலால் அழிஞ்சிருக்கேன். மனசால் அழிஞ்சது எதுனா இந்த பாகவதத்துக்கு தான். தேடி கண்டுபிடிச்சி அப்புறமா எப்படியோ மறுபடியும் கண்டுபிடிச்சிட்டேன். அப்புறமா தான் ஞாபகம் வந்தது சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணியிருக்கோமே நாம் அப்படின்னு. அப்புறமா எப்படியோ அந்த சப்ஸ்கிரிப்ஷனில் போய் நிறைய சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணியிருக்கோம். அதில் எங்கே போய் தேடுறது, ஒன்று ஒன்றா பார்த்து அதில் பார்த்தா ஒன்றுத்தில் கிளிக் ஆச்சு. அப்புறம் அந்த பாகவதத்தை கண்டுபிடிச்சிட்டு நான் மறுபடியும் என்ன பண்ணேன், வாட்ஸ்அப்பில் சேவ் பண்ணி வச்சேன் அந்த லிங்க்கு. அது எப்படி தான் காணாமல் போனதுன்னு இது வரைக்கும் எனக்கு தெரில. 2 ஃபோன் இருக்குது, 2 ஃபோன்லேயும் நான் அதை சேவ் பண்ணி வச்சேன். எல்லாம் தெரியும். அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் அந்த ஒரு ஃபோல்டரில் என் பேர் கொண்ட ஒரு ஃபோல்டரில் சேவ் பண்ணி வச்சேன். அது எப்படி காணாமல் போயிடும். 2 தடவை காணாமல் போயிடுச்சு. 3ஆவது தடவை இப்போ ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறமா தான் கேட்டவுடனே அமிர்தமாக இருந்தது அந்த பாகவதம். அது ஸ்லோகமாக அர்த்தம் அருமையாக சொல்லுவார். அந்த ஒரிஜினாலிட்டி கெடாமல் சொல்கிறவங்க பார்த்தா எனக்கு ரொம்ப பிடிக்கும். சும்மா ஏதோ கதையை சொல்கிறேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சும்மா சிரிக்கிறதுக்காக சொல்கிறேன், சும்மா காமெடியாக சொல்கிறேன், இல்லை நான் வேறு உதாரணத்துக்கு வேறு திருஷ்டாந்தம் கொடுத்து வேறு இப்போ பாசுரங்கள்லேருந்து எடுப்பாங்க இதுலேருந்து அப்படிலாம் இல்லை. பாகவதத்துமே அப்படியே ரசித்து மகான்கள் சொன்ன மாதிரியே அப்படியே சொன்னால் போதும். அப்படி பாகவதம் ஒரிஜினாலிட்டி குறையாமல் சொல்லணும் எனக்கு. அப்படி சொன்னவர் அவர் ஒருத்தர். முதல்ல பார்த்தா பிரம்மஸ்ரீ சுந்தரமா சுவாமி தான். அடுத்தது பார்த்தா இவர்கள் கேட்டேன். அது மாதிரி அந்த ஒரிஜினாலிட்டி குறையாமல். அப்போ அந்த பாகவதத்தினுடைய ஸ்லோகத்துக்கு மாறாமல் அப்படி சொல்லக்கூடியவங்களை பார்த்தா ரொம்ப பிடிக்கும் எனக்கு. அந்த பாகவதம் தான் கேட்பேன். அது மாதிரி இவர்கள் அந்த ருசியை அனுபவித்து ஆனால் நானும் யாருக்களையும் சொல்ல மாட்டேன். ஏன்னா நான் அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கேன். அவருடைய சேனலை கண்டுபிடித்து அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கேன். ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அந்த பாகவதத்தை கண்டுபிடிச்சேன். மனசு ரொம்ப அலைச்சலாகி போச்சு. சாப்பாடு பிடிக்கல, எதுவும் பண்ணல, தேடினேன். தேடி அந்த பாகவதத்தை கண்டுபிடிச்சி அந்த சேனலை கண்டுபிடிச்சி அப்போ அவருடைய பாகவதத்தை அவங்க மூலப்பாராயணமும் பண்ணியிருக்காங்க. ஒருத்தர் மூலப்பாராயணம் பண்ணுறாங்க, இவரும் மூலப்பாராயணம் பண்ணுறாரு, அப்பா உபன்யாசம் பண்ணுறாரு. அந்த பாகவதத்தை கேட்டவனே தான் திருப்தி ஆயிடுச்சு எனக்கு. அப்பா கிடைச்சிச்சு அந்த லிங்க் அப்படின்னு. அவர் பார்த்தா சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணி வச்சுருக்கேன்னு ஞாபகமே இல்லை. அப்புறம் பார்த்தா சப்ஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அப்புறமா தான் என்ன பண்ணேன், அது எடுத்து இப்போ நல்லா ஃபோல்டர் அப்படியே சேவ் பண்ணி வச்சுருக்கேன். வச்சு அதை அந்த பாகவதத்தை கேட்கும்போது அனுபவமாக இருக்குது. அப்படி கேட்கணும் பாகவதம் கேட்டால், அவ்வளோ அருமையாக இருக்குது. அப்போ நான் சொல்லக்கூடாதுன்னா நான் அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கேன். எப்படி அந்த ரகசியத்தை சொல்கிறது. அது ரகசியம்ன்றதுனால்தான் என்னை இப்படி அலைய விட்டது. எல்லா பாகவதம் ஆகிடாது. புரியுதுங்களா. பாகவதம்னா இந்த பாகவதம் கேட்டால் நம்ம மனசில் அப்படியே பசுமரத்தாணி போல் பதியணும். இந்த பாகவதம் மாதிரி வேறு பாகவதம் கிடையாது அப்படின்னு தோணணும் நமக்கு. அப்படி தோன்றக்கூடிய பாகவதத்தை கேட்டோம்னா இத்தனைக்கும் அவங்க அத்வைதியாக இருந்தாலும் அவங்க சொல்லக்கூடிய சொட்ட அந்த பாகவத ஸ்லோகங்கள் சொல்லக்கூடிய அருமை, அந்த ஒரிஜினாலிட்டி குறையாமல் அருமையாக இருக்குது. அப்படி
இன்னொருத்தர் இடத்துல கூட அது போல் கேட்டிருக்கேன். ஆனால் அவர் வந்து அது கூட ரொம்ப அருமையாக இருக்கும். ஆனால் இவரில் மாதிரி வராது, அவரை மாதிரி வராது. அப்படி இருக்கும் அந்த பாகவதம். அவங்க எங்கேயோ சுகஸ்தலத்துலேயும் எங்கேயோ போய் சொல்லியிருக்காங்க பொழுது, சரியாக ஞாபகம் இல்லை. அந்த சுகாச்சாரியர் சொன்ன இடத்துலையே போய் சொல்லியிருக்காரு அவர். அப்படியேப்பட்ட பாகவதம் கேட்டு அப்புறமா நம்ம அது கேட்டுட்டு வேறு எந்த பாகவதம் கேட்டாலும் அவனுக்கு அவ்வளோ விருப்பமே இல்லை. அந்த மகாத்மா வாக்கில் கேட்டார். அவர் என் வயசோட சின்னவர் தான். ஆனால் அவருடைய பாகவதம் ரொம்ப அருமையாக இருக்கும். ரொம்ப அப்படி உருகி கேட்பேன் நான். அப்படி இருக்கும், ரசமாக இருக்கும் பாகவதம். அது மாதிரி ரசித்து பாகவதம் சொல்கிறவங்க யாரோ சில பேர் தான். அதில் ஃபஸ்ட்டு யாருன்னா பிரம்மஸ்ரீ சுந்தரமா சுவாமி தான், அது மறுக்க முடியாது. அடுத்தது எனக்கு இவர்கள் அந்த அதான் நான் என்ன சொல்கிறேன்னா, மற்றவங்களும் வசதி இல்லைன்னு சொல்ல வரல, எல்லோரும் வசதி தான். நான் சொல்கிறேன்னா ஸ்லோகமாக அந்த ஸ்லோகமாக பிரதிபத அர்த்தமாக அப்படி விடாமல் சொல்கிறேன். அப்படி ஸ்லோகமாக சொல்லக்கூடியவர்கள், அது ஒரிஜினாலிட்டி குறையாமல் சொல்லக்கூடியவர்கள் பிரம்மஸ்ரீ சுந்தரமா சுவாமி தான் ஃபஸ்ட்டு. செகண்டே இவர்கள் கேட்டேன். அவர் பேர் என்னன்னு சரியாக ஞாபகம் இல்லை. அவர்கள் கேட்டேன். அவர் ஒரு தீட்சிதர், அவர் ஒரு தீர்த்தர் அப்படின்னு சொல்லுவாங்க அவர். அதுதான் அவர் வாக்கில் கேட்டேன் இது மாதிரி. இப்போ அண்ணாலாம் வந்து என்னென்னா, அண்ணாலாம் ரொம்ப ஸ்வீட்டு. எப்படின்னா அண்ணாலாம் வந்து எளிமையாக சொல்லுவார், ஸ்லோகமாக சொல்ல மாட்டார். எளிமையாக கதையாக நம்மளுக்கு ஈஸியாக புரிகிற மாதிரி இருக்கும் அண்ணாவுக்கு. நான் அந்த விஷயத்தில் சொல்ல வரல. பாகவதம் சுவைனா அது அண்ணா தான், அது இல்லைன்னு சொல்லணும். பக்தி வேணும்னா அண்ணாக்களை கேட்கணும். நான் என்ன சொல்கிறேன், நான் சொல்கிறது அர்த்தம் என்னென்னா, ஸ்லோகமாக பதமாக பிரித்து அதனுடைய ஸ்வீட்டை அப்படியே குறையாமல், அந்த ஒரிஜினாலிட்டி குறையாமல் சொல்கிறேன். அந்த ஒரிஜினாலிட்டி குறையாமல் சொல்கிறதுல பிரம்மஸ்ரீ சுந்தரமா சுவாமி அடிச்சிக்க முடியாது. அடுத்தது இவர்கள் கேட்டேன், அந்த தீர்த்த சுவாமிகளை, அவர் பேர் தீட்சிதராக ஏதோ தெரில, அவர்கள் கேட்டேன். அது மாதிரி அவரது வந்து 2 தடவை மிஸ் பண்ணிட்டேன். 3ஆவது தடவை தேடி கண்டுபிடிச்சி எப்படியோ பிடிச்சாச்சு. அப்பாடா, பகவான்களை அழுதேன். பகவானே எனக்கு அவர் காமிச்சு கொடு அப்படின்னு பார்த்தா, நீ சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணியிருக்கன்றதை ஞாபகப்படுத்தினார். எப்படி ஆஞ்சநேய சுவாமி அசோகவனத்தில் சீதை இருக்குது எல்லாத்துலேயும் தேடி கடவுளே பகவான் ராமரை நினைச்ச உடனே அடுத்த நிமிஷம் அசோகவனத்தில் சீதையை காமிச்சு கொடுத்தாரோ பகவான், அது மாதிரி எனக்கு சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணி வச்சது ஞாபகப்படுத்திருக்கார். அப்போ தான் சப்ஸ்கிரிப்ஷனில் போய் தேடி கண்டுபிடிச்சி அந்த பாகவத்தை எடுத்தேன். எல்லாரும் பாகவதம் சொல்கிறவங்களா இருந்தாலும் நமக்குன்னு சில விஷயங்கள் தான் கிளிக் ஆகும். அந்த கிளிக் ஆகிறது வேறு எதுவும் வராது. அவர்கள் வாக்கில் தப்பாக சொன்னால் கூட அவர்கள் வாக்கில் கேட்டால் என்னமோ அமிர்தமாக இனிக்குது. ஏதாவது 1-2 தப்பாக இருந்தால் கூட அவர்கள் வாக்கில் கேட்கும்போது ரொம்ப சுவையாக இருக்குது அந்த பாகவதம். அது மாதிரி சொல்லக்கூடியவர்கள் ரொம்ப ரேர், ரொம்ப ரேர். அந்த ஸ்லோகமாக அழகாக சொல்லக்கூடியவர்கள் ரொம்ப ரேர். அதுவும் சப்தாக முறையில் சொல்கிறது ரொம்ப கஷ்டம். ஆனால் ரிலாக்ஸாக சொல்கிறார், ஈஸியாக புரியுது. ஆனால் ஸ்லோகத்தை விடாமல் சொல்கிறார், அந்த அர்த்தத்தை அருமையாக சொல்கிறார், அந்த ஸ்லோகம் ஒரிஜினாலிட்டி குறையாமல் சொல்கிறார். அந்த சாநித்தியம் நல்லா நம்மளுக்குள்ளே பிரதிபலிக்குது. அது மாதிரி தபஸோடு இருக்கிறவங்களோட வாழ்க்கை பாகவதம் கேட்கும்பொழுது நமக்கு என்னவோ ஒன்று பண்ணும். அப்படி இருக்கும். நான் சொல்கிறத புரிஞ்சுக்கணும். இப்போ அண்ணா ஸ்ரீ மகாரண்ய சத்குரு முரளிதர் சுவாமிஜிலாம் சொல்கிறது ரொம்ப எளிமையாக இருக்கும், ஈஸியாக புரியும். நான் அதை சொல்ல வரல. நான் ஸ்லோகமாக சொல்கிறேன். ஸ்லோகமாக பிரதிபதார்த்தமாக சொல்கிறவங்கள பிரம்மஸ்ரீ சுந்தரமா சுவாமிக்கு அடுத்தது இவர்களுக்கு கேட்டேன் அப்படின்னு சொல்ல வரேன். பக்தி வேணும்னா ஸ்ரீ அண்ணா தான், அதை யாருமே மறுக்க முடியாது. அண்ணாக்களை பாகவதம் கேட்குற மாதிரி வராது. பக்தி வேணும்னா அவ்வளோ சுவையாக இருக்கும். நம்ம பாகவதம் ஒரிஜினாலிட்டி குறையாமல் நம்ம ஸ்லோகமாக கேட்கணும்னா பிரம்மஸ்ரீ சுந்தரமா சுவாமி, அதை சொல்ல மறுக்கவே முடியாது. அப்படி இருக்கும் அது. அதனால் இந்த பாகவதம் வந்து நாம் சரியாக புரிஞ்சுக்கணும். பாகவதத்தை சரியாக கேட்குறதுல நம்ம கேட்டோம்னா ஸ்ரவணமே போதும், வாழ்நாள் முழுதும் ஸ்ரவணமே போதும், பாகவத ஸ்ரவணமே போதும், வேறு ஒன்றுமே தேவையில்லை அப்படின்னு தோணும். அது சில மகாத்மாக்களை கேட்கும்போது தான் அது மாதிரி தோணும். நம்மளுக்கு இதுவே போதும்டா, நம்மளுக்கு எதுக்குடா சும்மா நம்ம கஷ்டப்பட்டு இந்த மண்டையை உடச்சின்னு அதை படிக்கணும் இதை படிக்கணும் அதை படிக்கணும்னு அலையிறது. இந்த பாகவதம் ஒன்றே போதும், அதுவும் இவர் வாக்கால் கேட்குற பாகவதம் ஒன்றே போதும் அப்படின்னு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும். பார்த்தீங்களா, அது பிரம்மஸ்ரீ சுந்தரமா சுவாமிகள் தான் கிடச்சிது எனக்கு. அடுத்தது இன்னொருத்தர் சொன்னேன் இல்லையா, அவர்கள் கிடச்சிது. அந்த தீட்சிதரா தீர்த்தரா தெரில, தீர்த்தர்னு வரும் அவர் பேர் லாஸ்ட்டில் முடியும் போது.
அந்த சுவாமிகள் அவர்களிருந்து கிடச்சிது. அந்த ஒரு திருப்தி கிடைக்கும் பாகவதம், அந்த பூர்ணத்துவம். அப்போ இது மாதிரி பாகவதெல்லாம் பகவான் எனக்கு அவ்வளோ சீக்கிரம் காட்ட மாட்டான், ரொம்ப அலைய விடுவான். அலைய விட்டு கிருஷ்ணன் என்ன பண்ணுவான், அப்புறமா காமிச்சு விடுவான். அப்புறமா தான் அப்போ தான் அதோடைய பெருமை தெரியுன்றதுனால. இப்போ சாதாரண பாகவதம் போட்டால் நிறைய வருது யூடியூப்பில், அதெல்லாம் இல்லை. எனக்கு அது ரகசியமாக இருக்கும். அது அவ்வளோ லேஸில் வெளிப்படாது, ஆனால் ரொம்ப சுவையோடையதாக இருக்கும் அந்த பாகவதம். நான் அது மாதிரி ஒரு 2-3 பேர்கள் தான் அது மாதிரி கேட்டிருக்கேன் பாகவதம். அதெல்லாம் அடிச்சிக்க முடியாது, சான்ஸே கிடையாது, அப்படி இருக்கும். அதில் ஃபஸ்ட்டு நம்பர் 1 என்ன, பிரம்மஸ்ரீ சுந்தரமா சுவாமி தான். இதை மறுக்கவே முடியாது. எத்தனை பேர் பின்னாடி எத்தனை பேர் வந்து ஸ்லோகமாக அர்த்தம் சொன்னால் கூட பிரம்மஸ்ரீ சுந்தரமா சுவாமிக்கு அடுத்தது தான் எல்லாமே. அப்படி இருக்கும் பாகவதம். அது என்னமோ பண்ணும் அவருடைய பாகவதம் மட்டும் நீ ஃபுல்லாக கேட்டு பாருங்களேன். நான் என்ன சொல்கிறேன்னா, சில விஷயம்லாம் புரியாது, சில விஷயம் ஸ்லோகமாக சொல்லிட்டு போகிற, சில விஷயத்தெலாம் நமக்கு அதை கிரகிக்கிற அந்த சக்தி நமக்கு இல்லாததுனால நம்மளுக்கு கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி இருக்கும் சில விஷயங்கள். பிரம்மஸ்ரீ சுந்தரமா சுவாமிகளை கேட்கும்போது நிறைய பேருக்கு இந்த ஸ்லோகமாக சொன்னால் புரியாது. ஆனாலும் நம்ம ஸ்ரத்தையோடு அதை முழுசாக நீங்கள் கேட்டிங்கன்னா உங்கள் அந்த சப்தாக முடிவில் ஒரு பலன் கிடைக்காமல் போகாது. நான் ஓப்பனாக சொல்கிறேங்க, இந்த யூடியூப்லேயே சொல்கிறேன், நான் நேர்லேயே கேட்டதை சொல்கிறேன். நேர்லேயே கேட்டு நீங்கள் ஸ்ரத்தையோடு அதை புரியுதோ புரியலையோ, பிரம்மஸ்ரீ சுந்தரமா சுவாமி வாக்கில் அவருடைய சாநித்தியம் அப்படியேப்பட்டது. அவர் வாக்கில் நீ பாகவதம் ஸ்ரத்தையோடு 7 நாள் விடாமல் நீங்கள் கேட்டிங்கன்னா அந்த முடிவில் உங்களுக்கு ஒரு நல்ல பலன் கொடுக்காம போகாது. கண்டிப்பாக கிடைக்கும், ஏதாவது ஒரு பலன் கிடைக்கும் நிச்சயமாக. அப்படிப்பட்ட ஏதாவது ஒரு உயர்ந்த பலன் கிடைக்காம வீணாக மட்டும் ஆக மாட்டோம், வேஸ்ட்டாக மட்டும் ஆக மாட்டோம். ஒரு நல்ல பலனை கொடுத்தே தீரும் அந்த பாகவதத்துக்கு. அதுவும் பிரம்மஸ்ரீ சுந்தரமா சுவாமி வாக்கில் பாகவதம் நீ மூலப்பலன் கூட அட்டன் பண்ணோம். அந்த மகாத்மாவுடைய சாநித்தியத்துக்கு முன்னாடி 7 நாள் ஃபுல்லாக உட்காந்து நம்ம கேட்டுட்டோம்னா, நம்மளுக்கு புரியுதோ புரியலையோ உட்காந்து கேட்டுட்டோம்னா அது முடிவில் நம்மளுக்கு ஒரு பலன் கட்சியே தீரும். நான் கண் கூட அனுபவித்தேன், ஒவ்வொரு தடவை அனுபவிச்சிருக்கேன். சத்தியமான விஷயம், இதை மறுக்கவே முடியாது. அதனால தான் நான் அனந்த பத்மநாப கோயிலில், அடையார் அனந்த பத்மநாப கோயில் மண்டபத்தில் நாங்கள் விடாமல் போகிறதுக்கு காரணம். ஆனால் என்னால் ரெகுலராக கேட்க முடியாது. சில நாள்கள் விட்டுருவேன், சில நாள் கேட்பேன். அப்படி கேட்பேன். ஏதாவது கோரிக்கை வைக்கணுன்னா என் மனசில் ஏதாவது சங்கல்பம் வச்சுட்டு முதல் நாள் மகாத்மியத்துலேருந்து நீ வெறும் கதைக்கு மூலப்பராயணம் வந்தாவே பலன் தான், ரொம்ப உயர்ந்த பலன். நம்பூதிரிகள் 2 பேர் வந்து காலைல மூலப்பராயணம் பண்ணுவாங்க. அது முடியலனா கூட பரவாயில்ல. பிரம்மஸ்ரீ சுந்தரமா சுவாமி 2:30 மணிக்கு வந்துடுவார், 2 மணிக்கெலாம் வந்துடுவார் ஒரு சமயத்தில். அந்த 2 மணிலேருந்து அந்த 7 மணி வரைக்கும் உபன்யாசம் பண்ணுவார். 2 வேளை பிரவச்சனம், 2 மணி நேரம் 2 மணிலேருந்து 4:30 மணி வரையும் பண்ணுவார். அப்புறமா டீ டைம் விடுவாங்க. அப்புறம் மறுபடியும் 5 மணிக்கு ஆரம்பிச்சுடுவார். அரை மணி நேரம் டீ டைம் ஆரம்பிச்சுட்டு 7 மணிக்கெலாம் முடிச்சுட்டோன்னா நம்ம 7 மணிலாம் நம்ம அப்புறமா 9 மணிக்குள்ளே வீட்டுக்கு போயிடலாம். யார் வந்தாலும் அடையார் அனந்த பத்மநாப கோயிலில் வந்தாங்கன்னா வீட்டுக்கு போயிடலாம். அந்த பாகவதம் 4 மணி நேரம் அந்த 2 செஷனாக சொல்லுவார். நம்ம பாகவதம் புஸ்தகம் எடுத்துன்னு வந்தால் புஸ்தகத்தில் அப்படியே ஃபாலோ பண்ணலாம். அப்படி சொல்லுவார் அவர், ஸ்லோகமாக விடாமல். நிறைய நாராயணியம் தான் கோட் பண்ணுவார் அவர். நாராயணியம் பகவத்கீதை தான் நிறைய கோட் பண்ணுவார். அந்த புஸ்தகம்லாம் எடுத்துன்னு வரணும்னு அவசியம் இல்லை, இருந்தால் எடுத்துன்னு வரலாம். இல்லை பாகவத புஸ்தகம் மட்டும், மூலப்பராயண புஸ்தகம் மட்டும் போதுமானது. அவர் கையில் கேட்கறதுக்கு மூலப்பராயண புஸ்தகம் மட்டும் போதும், அர்த்தமே தேவையில்லை. மூலப்பராயண புஸ்தகம் இருந்ததுன்னா மூலம் மட்டும் இருந்தாவே பிரம்மஸ்ரீ சுந்தரமா சுவாமி சொல்கிறத அப்படியே நம்ம நோட் பண்ணிங்கன்னா போதும். அவ்வளோ அற்புதமாக இருக்கும். ஒரிஜினாலிட்டி குறையாமல் மாற்றாமல், பிரமாணம் இல்லாமல் பேசவே மாட்டார், பிரமாணத்தோடு பேசுவார். ரொம்ப சூப்பராக சுத்தமாக இருக்கும் அவருடைய பாகவதம். அவர் பாகவதம் பரிசுத்தமாக இருக்கும். அந்த பாகவதத்தை அப்படியே கேட்டுனே வந்தோம்னா 7 நாள் விடாப்படியாக கேட்டுன்னு வந்தோம்னா நிச்சயமாக கை மேலே பலன். இப்போது இந்த ஜூலை ஆகஸ்டில் வரும் நினைக்கிறேன், அந்த ஆடி மாதம் டைமில் வரும். சித்திரை வைகாசி இல்லை, அதாவது மார்ச் ஏப்ரல் மே ஜூன் ஜூலை அதான் ஜூன் ஜூலை மாதத்தில் வரும். ஜூலை ஆகஸ்ட் மாதத்தில் வரும் அவருடைய உபன்யாசம்.
அதை மட்டும் நம்ம விடாப்படியாக நம்ம போய் சத்தையோடு 7 நாள் உட்காந்து அவர் கதை மட்டும் கேட்டாலே போதும். அந்த பவர் நமக்கு நிச்சயமாக ஒரு பெரிய பலனை கொடுக்கும். இதெல்லாம் மாற்றமே கிடையாது. பலன் மட்டும் இல்லாமல் போகாது அந்த பாகவதம் கேட்டால். நிறைய பேர் அதுதான் சொல்கிறேன், காலைல மூலப்பாளையத்துக்கு வர முடியவங்க வருவாங்க. நிறைய பேருக்கு அலுவல்கள் இருக்கும். முடிச்சுட்டு சாயங்காலம் 2:30 மணிக்கு வருவாங்க. அவர் உபன்யாசத்துக்கு கேட்பாங்க. 7 மணிலாம் முடிச்சுட்டு போயிடுவாங்க. அப்படி அருமா புஸ்தகத்தை கொண்டு வந்து அந்த புஸ்தகத்தை நோட் பண்ணுவாங்க. எல்லாமே நோட் பண்ணி அந்த புஸ்தகத்தை வச்சு தான் அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க. நிறைய பேர் பார்த்தா நிறைய பேர் சேரில் உட்கார மாட்டாங்க. முன்னாடி அந்த பெட்ஷீட் போட்டிருக்காங்க இல்லையா, அங்கே தான் உட்காருவாங்க. நாங்களாம் அங்கே தான் உட்காருவோம். அவர் கிட்ட அவருடைய தரிசனம் எனக்கு வேணும் அப்படின்னு கிட்ட அவர் சாநித்தியத்துக்கு முன்னாடி உட்காந்து கேட்போம். அந்த மகான்களை கண்டாவே என்னவோ ஒரு பிரீதி ஏற்படுது நமக்கு. அவங்க கிட்ட உட்காரணும் போல தோணுது, விட்டால் தொட்டுன்னு கூட தோணுது. அப்படி அந்த மகாத்மாக்கள்லாம் பார்த்தா, பாகவதரில் பார்த்தா, இது போல் பாகவதரில் பார்த்தா கிட்ட போய் அவங்கள கட்டி பிடிச்சின்னு தோணும். அப்படி இருப்பாங்க. அவங்களுடைய சாநித்தியம் அப்படி இருக்கும். அவர் பிரம்மஸ்ரீ சுந்தரமா சுவாமிகளை கிட்ட உட்காந்து போய் கேட்கணும், அவ்வளோ ஆசையாக இருக்கும். சில பேர் இந்த சேரில் உட்காந்து அப்படியே தூங்கின்னு இது பண்ணி அப்படிலாம் எனக்கு பிடிக்காது. நேரம் அப்படியே தூக்கம் வந்தால் சரி, அதை என்ன பண்ண முடியும், கண்ட்ரோல் பண்ண முடியல, அதனால் தப்பு இல்லை. இருந்தாலும் சேரில் உட்காந்து கேட்கறத விட எனக்கு அவர் கிட்ட போய் உட்காந்து பாகவதம் கேட்கணும், சத்தையோடு கேட்கணும், அதான் எனக்கு ஆசை. அப்படி பாகவதம் கேட்டுட்டோம்னா அப்படி வேறு எதுவும் வேணும்னு தோணும். இந்த எப்படி சொல்கிறாரு பாகவதம், இவ்வளோ மகிமைகளை சொல்கிறாரு பாகவதத்துக்கு. மகாத்மியம் பார்த்தா மகாத்மியத்தில் இவ்வளோ விஷயம் இருக்குதுன்னு அவர் வாக்கில் கேட்ட பிறகு தான் தெரியுது. இவ்வளோ மகிமைகள் இருக்குது பாகவத்துக்கு இவ்வளோ பெருமைகளா அப்படின்னு சவுனகாதி மனுஷிகள் ஆச்சரியம் ஏதத் கதிதம் கதாநகம், இந்த கதைக்கு இவ்வளோ ஆச்சரியமான இவ்வளோ பலன்கள் கொடுக்கக்கூடியதாக இருக்குதுன்னு சொல்லிட்டு சவுனகாதி மனுஷி ஆச்சரியப்படுறது இருக்கட்டும், நமக்கே ஆச்சரியமாக இருக்கும் அவர் சொல்கிறத பார்த்தா. இவ்வளோ பலனா, கோடி கோடி பசுதானம் பண்ண பலனா பாகவதம் கேட்டால் சிரவணம் பண்ணோம். அப்பா 100 அஸ்வமேத யாகம் 100 வாஜபேயி யாகம் 1000 அஸ்வமேத யாகம் பண்ண பலன்கள்லாம் இந்த பாகவதம் கேட்குறதுல 16 ஒரு பங்கு கூட ஈடுகட்டாது. அது நம்மளுக்கு ஆச்சரியமாக இருக்குது. அதெல்லாம் என்னப்பா அது, ஒரு அஸ்வமேத யாகம் பண்ணாவே அவ்வளோ பெரிய விஷயம். அது வாஜபேயி யாகம் பண்ணதெல்லாம் விளையாட்டா? அதெல்லாம் இந்த பாகவதம் கேட்குறதுல ஒரு 16 ஒரு அம்சம் கூட கிடையாதுன்னா ஆச்சரியமாக இருக்குது அப்படின்னு ரொம்ப அற்புதமாக இருக்கும். அப்போ இந்த பாகவத்தில் என்னதான் இருக்குது, அந்த பாகவத்தில் அது கண்டிப்பாக கேட்கணும் அப்படின்னு பிரம்மஸ்ரீ சுந்தரமா சுவாமி வாக்கில் முழுசாக அந்த பாகவத் மகாத்மியம் கேட்டாவே மறுநாள் நம்ம வராமல் இருக்கவே மாட்டோம். கண்டிப்பாக அது ஃபுல்லாக கேட்டே ஆகணும். என்ன தான் இருக்குது பார்க்கலான்ட்டு பார்த்தா அப்படி இருக்கும் அனுபவமாக. இந்த கபில வாசுதேவர் உபதேசம்லாம் சொல்லும்பொழுது எப்படி சொல்லுவார் தெரியுமா? அப்பா நீங்கள் வேணால் பாருங்கள், அவருடைய பாகவதத்தை கேட்கும்பொழுது ஒரே ஒரு உதாரணம் சொல்கிறேன். வாச்சியமான ப்ரூதோபி காலபாச வசங்கதா, இந்த ஒரு ஸ்லோகத்தை ஞாபகம் வச்சுங்க. இதுக்கு டெஃபினேஷன் நீங்கள் எந்த அர்த்த புஸ்தகத்தில் போய் பார்த்தாலும் இவர் சொல்கிற டெஃபினேஷன் இருக்காது. வாச்சியமான ப்ரூதோபி, ராமராமான்னு சொல்லிடான்னு சொன்னால் கூட அந்த சமயத்தில் சொல்ல மாட்டானா. ஏன்னா காலபாச வசங்கதா, காலனுடைய பாசத்துக்கு கட்டுப்பட்டதுனால அவன் வாக்கில் ராமநாமம் வராதான். வேறு எதோ பேசுவானா, ஆனால் ராமநாமம் வராது அப்படின்னு சொல்லுவார். அதுக்கு அவ்வளோ அழகாக விளக்கம் கொடுப்பார் பாருங்கள். இதுதாங்க ஒரிஜினாலிட்டி மாறாதுன்னு பேசுறது. கடைசி காலத்தில் ராமராமான்னு சொல்லி தானே உயிர் போகணும். ஆனால் அந்த சமயத்தில் அவன் வாக்கில் ராமநாமம் வராதான். பகவான் யார் மரணத்துக்கு வசப்பட்டவர்களோ, யமன் வாயில் விழுங்கப்படுவார்களோ அவர் வாக்கில் பகவான் நாமம் வராது. அதான் சொல்ல வாச்சியமான புரோதபி காலபாச வசங்கதா. அது 3வது கபிலவாசுதேவர் உபதேசத்தில் வரும். இந்த ஒரே ஒரு ஸ்லோகம் உதாரணம் போதும். அது வாச்சியமானோபி ந ப்ரூதே காலபாச வசங்கதः. வாச்சியமானோ அபி ந ப்ரூதே காலபாச வசங்கதः. இந்த ஸ்லோகத்துக்கு அவ்வளோ அழகாக சுசயானஹா பரிசோச்சத்பிஹி பரிவீதா ஸ்வபந்துபிஹி, தன் பந்துக்கள்லாம் சுற்றி இருந்து அழுதுட்டு இருப்பாங்களாம். ஆனால் அவர் உயிரை காப்பாற்ற சக்தியற்றவர்களாக இருப்பாங்களாம். டாக்டரே கைவிட்டு வரான். எல்லாம் அழதான் முடியுமே தவிர, ஒன்று நினச்சி கவலை தான் பட முடியுமே தவிர
உன் பந்துக்கள்லாம் வந்து அப்பா எனக்கு தெரிந்தாப்பா நான் பேரை வந்துட்டேன் பேத்தி வந்துட்டேன் எல்லாம் கதற தான் முடியுமே தவிர அவர்களால் ஒரு இணுக்கு கூட உன் உயிரை காப்பாற்ற முடியாது. அழத்துக்கு மட்டும்தான் இவங்களாம், ஆனால் நம்மளை காப்பாற்றுறதுக்கு கிடையாது. சரி, அதனால் பகவான் நாமா தான் காப்பாற்றும், போகிற வழிக்கு புண்ணியம் தேடிக்கோ, பகவான் நாமா சொல்லு அப்படின்னு யாருன்னா ஒரு பாகவதர் வந்து வாச்சியமானோ ப்ரூதபி சொல்லுடாப்பா அப்படின்னு பகவான் நாமத்தை சொல்ல சொன்னாலும் இந்த இடத்துல இவ்வளோ அலங்காரமாக சொல்லியிருக்காருன்னா அதான் குரு சிஷ்ய வழியில் வந்தது. அந்த பாகவதர்கள் வாக்கில் பாகவதம் கேட்கணும், அதுதான் சொல்கிறது. இந்த இடத்துல உள்ள இந்த விளக்கத்தை நான் எந்த புஸ்தகத்தில் இஸ்கான் புக்கத்தில் கூட நான் படித்தது கிடையாது. வாச்சியமான புருதோபி அப்படின்னு சொன்னால் அப்போ பேச சொன்னால் கூட பேச மாட்டான், பேச முடியாது அவனால், காசு சுவாச மூச்சு அடைக்கும் அப்படின்லாம் இப்படி தான் சொல்லுவாங்களே தவிர விளக்கம் அதில் இருக்கிற விளக்கம். ஆனால் பிரம்மஸ்ரீ சுந்தரமா சுவாமி சொல்கிற விளக்கம் மாதிரி இருக்காது. இந்த இடத்துல அவ்வளோ அழகாக சொல்லுவார். பகவன் நாமா சொல்ல சொன்னால் கூட சொல்ல மாட்டான் அப்படின்னு அர்த்தம் அந்த இடத்துல. ஏன்னா காலனுடைய பாசத்துக்கு வசப்பட்டதுனால. இப்படி ஒரு டெஃபினேஷன் கொடுக்க முடியுமா? இந்த ஒரிஜினாலிட்டி கெடாமல் கடைசி காலத்தில் பெரியவங்க என்னென்னா ராமராமான்னு சொல்லி தான் சொல்லுவாங்க. இல்லை கர்ண மந்திரம் காதில் ஓதுவாங்க ராமநாமம் சொல்லி. துளசி தீர்த்தத்தை விட்டு ராமராமான்னு சொல்லுவாங்க. அவருக்காக ராமநாம சங்கீர்த்தனம் பண்ணுவாங்க சுற்றி இருந்து. இதுதான் கடைசி காலத்தில். இதை சொல்லணுமா இல்லையா? இது நிறைய டெஃபினேஷன் பார்த்தா இந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தம் வேறு மாதிரி இருக்கும். ஆனால் பிரம்மஸ்ரீ சுந்தரமா சுவாமி வாக்களை கேட்டால் தான் இந்த ரகசியம் நம்மளுக்குள்ளே வெளிப்படும். ஓஹோ, இதுக்கு எப்படி அர்த்தமா? வாச்சியமானோ ப்ரூதே அபி காலபாச வசங்கதா வாச்சியமானோ அபி ந ப்ரூதே காலபாச வசங்கதா. பகவன் நாம சொல்லுடான்னு சொன்னால் கூட அபின்னா கூட ந ப்ரூதே ஆனால் சொல்ல மாட்டானா. ஏன் வாக்கில் ராமநாமம் வரல அப்படின்னா காலனுடைய பாசத்துக்கு வசப்பட்டானா. இது ரொம்ப அழகாக சும்மா ஒரு நான் இவ்வளோ தொலைவு நான் விளக்கமாக சொல்கிறேன். அவர் ஒரு வரியில் அப்படி தட்டிட்டு போயினே இருப்பார். அடுத்த ஸ்லோகத்துக்கு போய்ட்டு வருவார். ஆனால் நம்மளுக்கு சில இடத்துல அப்படியே மனசில் சுருக்குன்னு பதியும் இது மாதிரி வார்த்தைகள்லாம். இது மாதிரி விளக்கம் வேறு எங்கேயும் கொடுக்க முடியாது, யாருமே கொடுக்க முடியாது. பிரம்மஸ்ரீ சுந்தரமா சுவாமி வாக்கில் தான் இது போல் கேட்க முடியும். என்னடா இது இப்படி சொல்கிறார், இந்த ஸ்லோகத்துக்கு இப்படி அர்த்தமா, இது வரையும் தெரியாது. புரியுதா? சொல்லுடான்னு சொன்னால் கூட சொல்ல மாட்டான் நான் ராமராமான்னு. வேறு என்னென்ன பேசணும், நல்லாயிருக்கு, கண்ணு எங்கேயும் சொல்லிக்கிட்டு போகுது, உடம்புலாம் ஜுரமாக கொதிக்குது, அந்த சந்தில் ஒரு லெக்சர் எடுப்பான், எல்லாம் சொல்லுவானா. ஆனால் ராமராம அந்த நாமா சொல்ல சொல்கிறியே அப்படின்னு சொல்லுவானா. ஏன்னா காலபாச வசம் கதக தெற்கத்துக்குள்ளே செம்பட்டை மயிறு, எருமாட்டு வாகனம், சிவப்பு வஸ்திரம், பாச கயிறு, எங்கள் ஊருக்கான்னு ஒருத்தன் அழைக்கிறானா. அதனால் அவனுக்கு வாக்கில் எப்படி ராமநாமா வரும் அப்படின்னு சொல்கிறார். காலனுடைய பாசம் வசம் கதக காலனுடைய பாசத்துக்கு வசப்பட்டவன் ஆகி அவன் நாக்கில் ராமநாமம் வராது. இதே காலபாசத்து வசப்பட்டவனா அஜாமிலன் வாக்கில் நாராயணான்னு வந்ததே என்ன, அதுதான் புத்திரனுக்கிட்ட பேர். அவனுக்கு பந்துக்கள் யாருமே இல்லை. இங்கே பார்த்தா இந்த கிழவனுக்கு பார்த்தா பந்துக்கள் எல்லாம் சூழ்ந்துருக்கான. அஸ்ப பந்துபிகி சோச்சத்பிகி அழறாங்களாம், புலம்பு எல்லாம் இருப்பாங்க. ஆனால் பகவான் வரமாட்டான். யாருமே இல்லாமல் கைவிட்ட போது பகவான் வருவான். அஜாமிலனுக்கு வந்த மாதிரி நாராயணான்னு நாம அவன் நாக்கில் வந்தது. அப்போது கடைசி காலத்தில் பகவான் நாம நாக்கில் வரணும்னா அதுக்கு ஒரு பகவானுடைய கருணையினால் தான் வருமே தவிர நாம் நினச்சி வந்துடாது அப்படின்னு நம்ம புரியணும். அஜாமிலனுக்கு அவன் பிரயத்தனத்துலேயே வந்தது, பகவத் கருணையினால் அவன் நாக்கில் நாராயணன் வர வச்சுது. அதான் சாதுக்களுடைய கிருபா கடாட்சம். அப்போ சாதுக்களே வந்து சொல்ல சொன்னோட கடைசி காலத்தில் அந்த நாமாவை சொல்கிறியே அப்படின்னு சொல்லுவானே தவிர ராமநாமம் வராது. ரொம்ப அழகாக சொல்லுவார் இந்த இடத்துல கேட்கும்போது. இப்போ நான் ஒரே ஒரு சின்ன இன்சிடென்ட் தான் சொன்னேன். இப்போ பாகவதம் பூரா அப்படி அனுபவமாக இருக்கும் அவர்கள் கேட்குறது. பாகவதம் பிரம்மஸ்ரீ சுந்தரமா சுவாமி வாக்கில் பாகவதம் கேட்குறது நமக்கு வந்து என்னென்னா, இது அர்த்த புஸ்தகத்தில் நிறைய அர்த்தம் போட்டிருக்காங்க. இஸ்கானில் போட்டிருக்காங்க, இதில் போட்டிருக்காங்க, கீதா புஸ்தகம் போட்டு நிறைய அர்த்த புஸ்தகம் போட்டிருக்காங்க. நான் எங்கேயுமே இந்த அர்த்தம் பார்த்ததில்லை. பிரம்மஸ்ரீ சுந்தரமா சுவாமி வாக்கில் கேட்குற அந்த அர்த்தமானது சூப்பராக இருக்கும். இப்படிப்பட்ட விஷயங்கள் தான் இதில் இருக்கேன்னு நான் ஆச்சரியப்படுவேன். அப்பா இந்த ஸ்லோகத்துக்கு இப்படி அர்த்தம் எடுத்துக்கணுமா? அதுதான் எதுக்குமே ஒரு குரு வேணும்னு. பாகவதத்துக்கு எனக்கு வேதப்பட்ட குரு யாருன்னா பிரம்மஸ்ரீ சுந்தரமா சுவாமி. அவர் வாக்கில் பாகவதம் கேட்கும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். இது மாதிரி அர்த்தம் யார் சொல்லுவாங்க பாகவதத்துக்கு? காலபாச வாசம் கதகான் வாச்சியமானோபி ந ப்ரூதே காலபாச வசம் கதகம். சரி, அப்படி மாதிரி
மகான்கள் வாக்கில் பாகவதம் கேட்கும்பொழுது அது நம்ம மனசை என்னமோ பண்ணிடும். பாகவதத்தில் வராத பக்தி கூட நம்மளுக்கு வந்துடும். அது எல்லார் வாக்குலையும் பாகவதம் கேட்கும்போது அந்த இது வரல. அது சில பேர்கள் கேட்கும்போது தான் அது மாதிரி வருது. நம்மளுக்கு அந்த பாகவத்தில் இன்ட்ரெஸ்ட் வருது. என்னப்பா பாகவதத்துக்காக இப்படி சொல்கிறானே அப்படின்னு நினைக்காதீங்க. அது அந்த பாகவத்துடைய அருமை தெரிஞ்சதுன்னா இதுதான் சொல்கிறேன். பாகவதம் எல்லாரும் சொல்லிடலாம் பாகவதம். ஆனால் சில பேர் வாக்கில் கேட்கும்போது தான் அந்த சாநித்தியம் இருக்கும். இந்த பாகவதத்துக்காக நான் அலையாத அலைச்சல் கிடையாது. வெளியிலையும் அலைஞ்சிருக்கேன், மனசுலையும் அலைஞ்சிருக்கேன். இந்த பாகவதத்தில் அவ்வளோ தேடுதல். இந்த பாகவதத்துக்காக ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கேன். இது நான் பல புஸ்தகங்கள் அர்த்த புஸ்தகங்கள்லாம் தேடி பார்த்தா கூட கிடைக்காத ஒரு அர்த்தம் பிரம்மஸ்ரீ சுந்தரமா சுவாமி வாக்குலேருந்து கிடைக்கும். அமிர்தம் மாதிரி அந்த வார்த்தைகள் பொக்கிஷம் மாதிரி. எனக்கு அதை நோட்ஸாக எடுப்பேன். அப்படியே நோட்டில் எழுதி 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 பாகவதத்தை அது எழுதி வைக்கிற சுகமே தனி. அது எடுத்து எடுத்து படித்து அனுபவிக்கும் போது ஆனந்தமாக இருக்கும். சுவாயம்பு மனுவே சுண்வத்பிஹி சுண்வந்தி குருவதா சுண்வதா குருவதா அதை கேட்டதை குருவதாக எழுதி வைப்பாராம். எழுதி வச்சு அப்போ புருத அப்புறம் அதை எடுத்து சொல்லுவாராம் மற்ற பேருக்கு. அந்த சுவாயம்பு மனுவே இந்த பகவத் குணங்களை எழுதுவாராம். குருவதன் எழுதி வச்சுட்டு அதை மற்றவங்களை எடுத்து சொல்லுவாராம். அப்படி இந்த பகவத் குணங்களை அனுபவிக்கிற அந்த பாக்கியம் மகான்கள் வாக்களை கேட்கும்போது நம்மளுக்கு அப்படி ஒரு ஆனந்தமாக இருக்கும். இது ஆத்மாவோட ஒன்றி போனங்க. இதெல்லாம் வெளிப்புறமாக கேட்கறது, காது வழியாக கேட்டு இந்த காதில் வாங்கி அந்த காதில் வர்றது கிடையாது. பாகவதன்றது ஒரு நம்ம ஆத்மஸ்வரூபம் அது அப்படின்னு யார் அது தன்னாலேயே எல்லாருக்குமே பாகவதன்னா கவர்ச்சி தான். அது இல்லைன்னு சொல்ல வரல. எல்லாருக்குமே பாகவதன்னா ஒரு ஈர்ப்பு தான். ஆனால் இப்போது எனக்கு இது மாதிரி பிரம்மஸ்ரீ சுந்தரமா சுவாமி வாக்களை கேட்டால், அப்புறமா இன்னொருத்தர் சொன்னேன், அவர்கள் கேட்டால் ரொம்ப சூப்பராக இருக்குன்னு சொன்னேன். ஆனால் இன்னும் பல பேர் வந்து பலவிதமாக அதாவது ஒவ்வொருத்தருக்கும் ஒன்று பிடிக்கும். அது நான் தப்புன்னு சொல்ல, அது மாதிரி இருக்கணும், பிடிக்கணும். அப்படி பிடிச்சா தான் யாருக்கு என்ன பிடிக்குமோ. யார் கையில் கேட்டால், சில பேர் அண்ணா கையில் கேட்டால் பிடிக்கும், சில பேர் முரளிதர் சுவாமிஜி கையில் கேட்டால் பிடிக்கும், சில பேர் வந்து இந்த வெங்கட்னு ஒருத்தர் சொல்கிறாருன்னு நினைக்கிறேன், அவர் அது மாதிரி அவங்கள சில பேர்கள் கேட்டால் தான் பாகவதம் ரொம்ப பிடிக்கும். அப்படி கேளுங்க. அப்படி கேட்குறது நல்லது. ரொம்ப ரொம்ப உங்களுக்கு யார் சில பேர் நொச்சர் வெங்கட் நம்ம சொல்கிறாரு, அவர் பாகவதம் கேட்டால் ரொம்ப சூப்பராக இருக்கும்னுவாங்க. ஓகே, அப்படி கேளுங்க. யாருக்கு எது பிடிக்குதோ அந்த பாகவதத்தை கேட்டு அனுபவிங்க. மொத்தம் பாகவதம் எல்லாருக்கும் பிடிச்சது. எனக்கு பிடிச்சது இவங்களை, அதுதான் நான் சொல்ல முடியுமே தவிர அவங்கவுங்களுக்கு யார் பிடிக்குமோ அவங்கவுங்கள பாகவதம் கேட்டால் தான் நல்லா ஃபிக்ஸ் ஆகும், நம்ம மனசில் பதியும். அதில் பக்தி நம்மளுக்கு அதிகரிக்கும். தாராளமாக அப்படியே கேளுங்க. அப்படி கேட்டு பக்தி நம்ம விருத்தி பண்ணிக்கணும். ஆனால் பாகவதம் யார் சொன்னாலும் நல்லாயிருக்கும். அது சில பேருக்கு பிரத்யேகமாக இந்தந்த விஷயம் ருச்சி உள்ளவங்களாக இருப்பாங்க. எனக்கு ஸ்லோகமாக அர்த்தம் சொன்னால் ஒரிஜினாலிட்டி குறையாமல் சொன்னால் ரொம்ப பிடிக்கும். அது மாதிரி எனக்கு சில பேர் பிடிக்கும். அது மாதிரி மற்றவங்களுக்கு அந்த ரசித்து அந்த ரசத்தோட பாகவதம் சொல்கிறவங்க சில பேர் எளிமையாக சொன்னால் பிடிக்கும், அப்படியே கதையாக சொன்னால் பிடிக்கும். சில பேருக்கு அப்படி இருக்குது இல்லையா ரசிக்க. சில பேர் சிரிப்பாக அது ஈஸியாக புரிகிற மாதிரி சொன்னால் பிடிக்கும். அது மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு டேஸ்ட் இருக்குது இல்லையா. அது மாதிரி யாராருக்கு என்ன டேஸ்ட் எப்படி பிடிக்குமோ, யாராருக்கு கேட்டால் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குமோ தாராளமாக அப்படி கேட்டு பாகவதத்தை என்ஜாய் பண்ணுங்கள், பாகவதத்தை அனுபவிங்க. மொத்தம் ஒரு பொழுதும் விட்டு விடாதீர்கள் பாகவதத்தை. ஏன்னா அது ஸ்ரேயஸ் மார்க்கம். வந்து பாகவதம் மாதிரி ஒரு கிரந்தம் கிடையாது. அதனால் இது வந்து என்னென்னா இதில் அனுஷ்டானமே எதுவும் கிடையாது. அப்படியே சிரவணம் பண்ணுறதே அனுஷ்டானம் தான், ப்ராக்டிக்கல் தான். அப்படியே பாகவதம் கேட்டுனே வந்தாவே அதுவே அனுபவமாக இருக்கும். இப்போ கபில வாசுதேவர் வந்து தியான யோகத்தை சொல்கிறார். அந்த தியான யோகத்தை பிரம்மஸ்ரீ சுந்தரமா சுவாமி சொல்லுவார். இந்த தியான யோகத்தை நம்ம அனுஷ்டானம் பண்ணுறதுக்குள்ள அப்படியே கேட்டுனே வாங்க, நம்ம தியானம் சித்திச்சிடும். எப்படி அது யம நியமங்கள்லாம் எப்படி கடைப்பிடிக்கணும் அப்படின்லாம் சொல்கிறார் கபில வாசுதேவர். அந்த 7 நிலைகள்லையும் சொல்கிறார். அந்த இடத்துல
இந்த தியான யோகத்தை சொல்கிற இடத்துல கபிலவாஸ்தர். ஆனால் அதெல்லாம் கடைப்பிடிக்க முடியுமான அந்த பிரத்யாகாரம், பிராணயாமம், ஆசனம், யமனியமங்கள் 10-12 அதெல்லாம் சொல்கிறாரு. இந்திரிய நிக்கிரகம் எல்லாம் சொல்கிறாரு. பிரம்மச்சரியம், அப்போ அஸ்தேயம், திருத்தனம் இல்லாமல் இருக்கிறது, ஆசை இல்லாமல் இருக்கிறது, இதெல்லாம் சொல்லின்னு வர்றாரு. இந்த யம நியமங்களை இதெல்லாம் அப்படியே கேட்டுனே வாங்க. இதெல்லாம் கடைப்பிடிக்க வேணாம். நீங்கள் என்ன பண்ண, நேராக அந்த பகவானை தியானம் பண்ணுற பார்த்தியா, பிரசன்ன வதனாம் பூஜம் அப்படின்னு பகவானுடைய ரூபலாவண்யத்தை வர்ணிக்கிறார் இல்லையா கபில வாசுதேவர், அதை அப்படியே கேட்டுன்னு வாங்கலேன். அந்த ரூபம் நம்ம மனசுக்குள்ளே பதிஞ்சிடும். அதை அப்படி வர்ணிப்பார் ஸ்ரீ அதை பிரம்மஸ்ரீ சுந்தரமா சுவாமி. அதை அப்படியே கேட்டுன்னு வந்தாவே நம்ம மனசில் அந்த தியானம் பதிஞ்சிடும். சங்க சக்கர கதாதாரியாக பகவான் நம்ம ஹிருதயத்தில் பிரகாசிப்போம். அவ்வளோதான். நம்ம யமனியமெல்லாம் கடைப்பிடிக்க வேணாம். இப்படிலாம் கடைப்பிடிச்சு அப்புறமா அந்த 7வது நிலை தியானம் பண்ணணும். எப்படி தியானம் பண்ணணும்னா பகவான் எப்படி தியானம் பண்ணணும். சங்க சக்கர கதாதாரியாக பகவான் வைகுண்ட கோலத்தில் தியானம் பண்ணணும். 5 வயசு பையனாக பகவானை தியானம் பண்ணணும். அப்போ தான் குறுக்க நடுக்க 50 தடவை ஓடி சீக்கிரமாக கூப்பிட்ட வரலும் ஓடி வருவான். இதை வயசான கிழவராக தியானம் பண்ணால் நீ வரது அவர் வைகுண்டத்தில் நம்மளை காப்பாற்று வரதுக்கு ரொம்ப லேட் ஆகும். அதனால் 5 வயசு குழந்தையாக தியானம் பண்ணணும் அப்படின்ட்டு கபிலவாசுதேவர் உபதேசம் பண்ணுறார் தேவகூதி அம்மாவுக்கு. அப்படி தியானம் பண்ணால் மனசு அவ்வளோ ரம்யமாக இருக்கும். அதனால தான் சொல்கிறது, தியானம்னு தனியாக பண்ண வேணாம். இந்த யமனியமெல்லாம் கடைப்பிடிக்க வேணாம். இதை அப்படியே கேட்டுனே வாயேன். கேட்டுன்னு வந்தாவே இருதயத்தில் அந்த சங்க சக்கரத்தார பகவான் ஹிருதயத்தில் பதிஞ்சிடுவான். அப்போது நிற்கிறவனாகவோ, நடப்பவனாகவோ, உட்கார்ந்துருப்பவனாகவோ, சாப்பிட்றவனாகவோ, இப்படி ஓடுபவனாக, ஆடுபவனாகவோ எப்படியோ உங்கள் இருதயத்திலே தியானம் பண்ணுமா அப்படின்னு சொல்கிறாரு பிரம்மஸ்ரீ சுந்தரமா சுவாமி. அப்போ நம்ம இருதயத்தில் பகவான் பதிஞ்சிடுவான். அப்போ தியானம் யாருக்கு சித்தித்து விட்டதோ அவர்களே அதுவே கடைசி ஜென்மாவான். தெய்வா துபாத மத தெய்வ வசாத பேதம் அப்படின்னு சொல்கிறார் இல்லையா. அதெல்லாம் ரொம்ப அருமையாக இருக்கும். அதெல்லாம் கேட்கும்பொழுது அந்த ஸ்லோகம்லாம் மறந்து போச்சு. அது ஸ்லோகமாக சொல்லணும். அதான் ரொம்ப டேஸ்ட்டு எனக்கு. அந்த பகவானை மொத்தமாக ஒரு ரூபத்தில் வர்ணிப்பார். அப்போ வியாப்தி அப்படியே ஒவ்வொரு அங்கங்கமாக வர்ணித்து சொல்லுவார் அந்த தியான யோகத்தில். ரொம்ப ரசமாக இருக்கும். அது பண்ணும்போது பகவான் ஹிருதயத்தில் வந்துடுவான். பகவான் இந்த கதை கேட்கும்போதே அதை வர்ணிக்கும் போதே பிரம்மசுந்தரமா சுவாமி பெருமாள் நம்ம ஹிருதயத்தில் வந்துடுவார். லக்ஷ்மி மணால் நம்ம ஹிருதயத்தில் வந்துடுவார். அப்படி இந்த பாகவதம் கேட்கும்போதே மனசில் பதிக்கிறதுனா கிம்பா பரைரீஸ்வர் சத்தியோ ஹிருத்தியா வருத்ததே அப்படின்னு சொன்னது கரெக்டு தானே வியாசாச்சாரியார். உடனே ஹிருதயத்தில் வரக்கூடிய இந்த கிம்பா பறை வேறு எதில் இறைவன் ஹிருதயத்தில் நிலைநிறுத்தப்படுகிறான், வேறு எந்த புராணங்களில், வேறு எந்த யோகத்தில் சொல்லும் பார்க்கலாம். இந்த பாகவதம் கேட்கும்போது ஹிருதயத்தில் பகவான் வந்துடுறானே. ஏன்னா தொட்டடெல்லாம் வர்ணனை தான், பகவானுடைய பெருமைகள் தான். அப்படி கபில வாசுதேவர் வர்ணிக்கும் போது தியான யோகத்தில் சங்க சக்கர கதாதாரியாக வர்ணிக்கும் போது நம்ம ஹிருதயத்தில் பகவான் வந்துடுறானே, அவ்வளோ அருமையாக இருக்குமே. அதை சிரவணம் பண்ணுற பாக்கியம் இருக்கணும். இருந்தால் தான் அந்த ஹிருதயத்தில் பகவான் பிரகாசிப்பான். திருஷ்ட ஏவாத்மன் ஈஸ்வரி. ஹிருதயத்தில் பகவானை பார்க்க ஆரம்பிச்சோன்னா வித்தியதே ஹிருதய கருந்தி சித்தியந்த சர்வசம்சையாக எல்லா சந்தேகங்களும் அறுத்தறியப்படும். எல்லா பனிமுடிச்சுகளும் ஹிருதய குழப்பங்கள் எல்லாம் வெட்டி அறியப்படும். கர்ம வினைகள்லாம் எரிச்சு சாம்பலாக்கிடும். ஸ்ரீயந்தே சாசி கர்மானி திருஷ்ட ஏவ ஆத்மனி ஈஸ்வரி. இப்போ ஹிருதயத்தில் பகவானை பார்க்க ஆரம்பிச்சிட்டோன்னா இந்த மாற்றங்கள்லாம் ஏற்படும். அதுக்கு தான் பாகவதம் கேட்குறது. கேட்க 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 இந்த மாற்றங்கள் நமக்குள்ளே பிரகாசிக்கும். அப்படியே நம்ம அருமையாக வர்ணிச்சுன்னு வருவார். கட்சியில் பகவான் நாமத்தில் முடிக்கிறா தேவகூதி அம்மா. அந்த நாமத்தை பிடிச்சிக்கோ அப்படின்னு அருமையாக நாமத்தையும் அப்படியே அனுபவிச்சுட்டு நாம மகிமையும் அங்கே ரொம்ப அருமையாக சொல்கிறார். அந்த நாம மகிமை தேவகூதி அம்மா. தேபஸ் தபஸ்தே ஜுஹோ சஸ்னுர் ஆர்யா. அதெல்லாம் வேறு லெவலுங்க. இந்த பாகவத்தில் சொல்கிற மாதிரி நாம மகிமை வேறு எந்த புராணத்தில் சொன்ன மாதிரி எனக்கு தெரியல. எனக்கு அப்படி சொல்லியிருக்காரு இந்த நாம மகிமையை. இந்த பாகவதம் அப்படியேப்பட்ட ஒரு கிரந்தம். இதெல்லாம் இது இருந்துச்சுன்னா வேறு எந்த உறவுகளையும் பெருசாக மதிக்க மாட்டோம். தேபஸ் தபஸ்தே ஜுஹோஹோ சஸ்னுர் ஆர்யா பிரம்மான் ஊச்சுஹோ நாம கிருணந்தி ஏதே அஹோ பதஸ்பபச்சோ அதோ ஹரியான்னே யஜ்ஜிஹ்வாக்கரே வர்த்ததே நாமதுப்யம் தேபுஸ் தபஸ்தே ஜுஹோஹோ சஸ்னுரார்யா பிரம்மானூச்சுஹோ நாம கிருணந்தி ஏதே. தபஸ் பண்ணுற பலன்னு, யாகங்கள் பண்ண பலன்னு, அதே சம்சில் சஸ்னு அதாவது புனிதத்தங்கள் ஸ்நானம் பண்ண பலன்னு, பிரம்மான் ஊச்சுஹு அதாவது வேதாத்தியனம் பண்ண பலன்னு, அத்தனை பலங்களும் ராமான்னு சொல்கிறதுனால ஒரு சண்டாளன் கூட
அடைஞ்சிடறானா இத்தனை பலன்களையும். ஒரு நாய் மாம்சம் தின்னக்கூடிய சண்டாளம் கூட சோமயாகம் பண்ணக்கூடிய தகுதியுடன் ஆயிடுறானா இந்த பாகவதம். சுவாதோபி சத்தியா சமநாய கல்பதி புதப்புணஸ்தே பகவன்னு தர்ஷனாத். அப்படி இருக்கும்போது என் வயிற்றில் குழந்தையா பிறந்த நீ உன்னை நேரில் தரிசனம் பண்ணி கபிலா வாசுதேவன் உன் பேரை சொல்கிறேன் உன்னையும் தரிசனம் பண்ணுறேன்னா எனக்கு கிடைக்காத பலன் ஒன்று உண்டா அப்படின்ட்டு தேவகூதி அம்மா கபில வாசுதேவரை பிரார்த்தனை பண்ணுறான். அதனால் இதெல்லாம் அந்தரங்கமாக அனுபவிக்கக்கூடிய பாகவத ஸ்லோகங்கள் இதெல்லாம். மனசில் அப்படியே தியானம் பண்ண வேண்டிய ஸ்லோகங்கள் இதெல்லாம். எப்படிப்பட்ட பலன்கள் பகவான் நாமத்துக்கு. அவன் நாமத்துக்கே அப்படி ரொம்ப பகவத் தர்சனமே நேரில் ஆயிட்டு இருக்கே, சாட்சாத்காரமே ஆயிட்டு இருக்கே. கபில வாசுதேவர் பார்த்துருக்காளே யார், தேவகூதி அம்மா. அப்போ என்ன பலன் கிடைக்காது. அவள் இந்த தேகத்தை ஒரு நதியாக மாற்றிட்டான். மக்களுடைய சேமத்துக்காக தன் நதியாக பிரவகிச்சிட்டான். அந்தம்மா தேகமே ஒரு நதியாக மாறி போச்சான். ஜலசமாதி அடைஞ்சிட்டான். அப்படி ஆயிட்டான். அது ஒரு புண்ணிய தீர்த்தமாக ஆயிட்டான் அந்தம்மா. இப்போ கௌசிகி நதின்னு சொல்கிறோம் இல்லையா, கௌசிகி யார், விஸ்வாமுத்திரருடைய அக்கா. அவள் கௌசிகி நதியாக மாறிட்டான். அது மாதிரி இந்த அம்மா தேவகூதி அம்மா ஒரு நதியாக மாறிட்டாலும். சித்த சேவிதா, சித்தரெல்லாம் சேவிக்கக்கூடிய ஒரு நதியாக மாறிட்டாலும். ஸ்ரோதசாம் பிரபரா சௌமியா சித்திதா சித்த சேவிதா. அப்படி ஒரு நதியாக மாறி சித்தரெல்லாம் சேவிக்கக்கூடிய அவள் சித்தி அடைந்தாளாம், மோட்சம் அடைந்தாள். அப்படி கபில வாசுதேவர் உபதேசம் கேட்டால், கபில வாசுதேவர் கதை கேட்டால் திருப்பி திருப்பி அதையே கேட்கணும் போல இருக்கும். கத்தம பிரஜாபதியுடைய கதைகள்லாம் கேட்டால் அந்த தேவகூதி அம்மாவுக்கு பிறந்த மகாபதிவரதிகளாக அனுசூயை, அருந்ததி, சாந்தி போன்ற தூய ஒரு மகாபதிவரதைகள் எல்லாம், கியாதி போன்ற பெண்கள்லாம் பிறந்திருக்காங்கன்னா அவங்களாம் மகாபதிவரதைகள். 8 மகரிஷிகளுக்கும் விவாகம் பண்ணி கொடுத்தார் கத்தம பிரஜாபதி. சாக்ஷாத் பகவானே கபில வாசுதேவராக வந்து அவதாரம் பண்ணி சாங்கிய யோகத்தை பிரவர்த்திக்க செய்தார். இந்த கதையை திருப்பி திருப்பி தியானம் பண்ணி நேரணும் போல இருக்கும். இந்த அகமதாபாத் தாண்டி போனால் அந்த இடத்துல கபிலாசிரமம் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. நான் போனதில்லை, சொல்லியிருக்க கேள்வி. பிரம்மஸ்ரீ சுந்தரமா சுவாமி சொல்வார். அது மாதிரி அதனால் அநேக மார்க்கங்கள் மார்க்கேன அனேன மாதஸ்தே சுசேவியேன உதிதேனமே அஸ்தின பராம் காஷ்டாம் அச்சிராத் அவரோத்சி. இதில் ஏதாவது ஒரு மார்க்கத்தை கடைபிடிச்சா கூட பகவான் அடிச்சிடலாம் அப்படின்ட்டு சொல்கிறார். இது மாதிரி பாகவதம்லாம் கேட்குற பாக்கியம் கிடைக்கிறதுக்கு மகான்கள் வாக்கில் கேட்கணும். பாகவதம் ஒவ்வொரு சரித்திரமும் அற்புதமான சரித்திரம். சும்மா அப்படியே 7 நாள் அதுதான் இந்த சரித்திரம் அத்துட்டு அந்த சரித்திரம், அந்த சரித்திரம் அத்து அந்த சரித்திரம் அப்படி கேட்டு போகிறது கிடையாது. அந்த ஒவ்வொரு சரித்திரத்தில் உள்ள ஆழத்தை பார்க்கணும். ஒவ்வொரு சரித்திரத்தினுடைய கருமையத்தை பார்க்கணும். ஒவ்வொரு சரித்திரத்தில் நம்மளுக்கு என்ன சொல்ல வராங்க, நமக்கு என்ன சொல்ல நமக்கு என்ன பாடத்தை புகுத்துறாங்க இதன் மூலமாக அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அந்த ஒவ்வொரு சரித்திரம் கபில வாசுதேவர் சரித்திரத்தை பார்த்து சாங்கிய யோகத்தை பிரதானமாக சொல்கிறோம். ஆனால் அது மட்டும் இல்லை, பகவத் பக்தி அதிகரிக்க செய்யக்கூடியதாக இருக்குது இல்லையா. கத்தம் பிரஜாபதி 10,000 வருஷம் பண்ண தவத்துக்கு வரலையா. அப்போ கண்களில் கண்ணீர் மழுக்க பிரார்த்தனை பண்ண உடனே பகவான் பிரத்யட்சமாயிட்டார். அப்போது சரஸ்வதி நதிக்கரையில் பகவானே கண்களில் கண்ணீர் சிந்து அது பிந்து சரஸாக மாறி இருக்குன்னா எப்படியாப்பட்ட பிரேமை உள்ள பக்தராக இருப்பார் பாருங்க கத்தம் பிரஜாபதி. பிராம் சுகு ரொம்ப உயரமாக இருப்பாராம் அவர். அத்தபலா சாக்ஷா தாமரை போன்ற கண்கள் உடையவராக இருப்பாராம். அவ்வளோ அழகாக இருப்பாராம். அப்போ தேவகூதி சுவாமிபமனு சக்கரவர்த்தி பெண்ணே ஏன் மயங்க மாட்டான். கந்தர்வனே பார்த்து மயங்கின தேவகூதி வந்து கத்தவர் பார்த்து மயங்கிட்டான் பரம் பாகவதன்றதுனால. அப்படியேப்பட்ட ஆச்சார அனுஷ்டானம், அப்படியேப்பட்ட பரம தேஜஸ் பகவானுடைய கடாட்சம் பட்டதுனால, பகவானுடைய பேச்சு கேட்டதுனால இவருடைய தேஜஸானது கொஞ்சம் கூட குறைக்காமல் அப்படியே இழைக்காமல் இருந்தாராம். அப்படி அழகாக இருந்தாராம் பார்க்கறதுக்கு, மன்மதாகாரமாக. அப்படி இருந்தால் தான் அந்த பகவான் அப்படி கொடுத்துட்டு போயிடுவான். அந்த தேஜஸை, தன்னுடைய தேஜஸை அப்படி கொடுத்துட்டு போயிடுவான். பகவான்னா கர்த்தம் பிரஜாபதி விட்டு பிரிய முடியாத அளவுக்கு கண்ணீர் வருதுன்னு சொன்னால் எவ்வளோ பிரேம கர்த்தம் பிரஜாபதி மனிதத்தில். அப்போ கர்த்தம் பிரஜாபதிக்கு அனுகிரகம் பண்ணாமல் போயிடுவானா பகவான். அதான் சொல்கிறேன், தர்ம கோவிதாக தர்மம் தெரிஞ்சவராக சுவாமிபமனு அதாவது என்னென்னா இன்றிலிருந்து நாளை மறுநாள் தன் பெண்ணை கொடுக்க வருவார் அப்படின்ட்டு சொல்லியிருக்கார். பகவான் சொன்னதுனால அந்த தேவகூதி அம்மா வைஷ்ணவரர். அந்த தேவகூதி அம்மா கர்த்தம் பிரஜாபதி தான் கல்யாணம் பண்ணிப்பன்ட்டு ஒத்த காலம் நிற்கிறான் அந்த அம்மா.
அவருடைய புன்சிரிப்பு எப்படின்னா பகவான் சிரிக்கிற மாதிரியே இருக்குது அவருடைய புன்சிரிப்பு. அப்படிப்பட்ட தேஜஸை பகவான் கொடுத்துட்டு போயிட்டார். தன்னுடைய அழகை கர்த்தம் பிரஜாபதி கொடுத்துட்டு போயிட்டார். அதில் மயங்கிட்டார் தேவகூதி அம்மா. அப்படி ஒரு தேஜஸ்வாக இருக்கார் அந்த சாநித்தியம். அப்போது அப்பிரமத்தோத்தியதா அப்படின்னாரு. அதாவது சோம்பேத்தனம் இல்லாமல் அவள் சேவை செய்தாலாம் கர்த்தம் பிரஜாபதிக்கு. தான் ஒரு ராஜா விட்டு பெண்ணு, நான் சக்கரவர்த்தி திருமகள் அப்படின்னு ஒரு கர்வம் இல்லாமல் ஒரு பணிவிடை, ஒரு குருவுக்கு சிஷ்யன் பணிவிடை பண்ணுற மாதிரி பணிவிடை பண்ணுறாலும் கௌரவேன்னு. தன்னுடைய தம்பம் காமம் இவைகள்லாம் விட்டுட்டு, மதத்தெல்லாம் விட்டுட்டு, கர்வம் இல்லாமல் அப்படி ஒரு வேலைக்காரி போல் அப்படி ரெடியாக அவள் எப்போ கிம் கரோமி, எப்போ உத்தரவு போகிறார் அடுத்தது நம்ம செய்யலாம் அப்படின்னு காத்துட்டு சேவை செய்தாலாம் கர்த்தம் பிரஜாபதிக்கு. அப்படி அவள் வயிற்றில் பின்ன நவரத்னங்களாக அந்த 9 மகாபதிவிரதிகள் பிறந்தாள்னா ஆச்சரியம் கிடையாது. ஏன்னா அவள் அப்படி தாய் அப்படிப்பட்டவள். பவானீவ பவம் பிரபும், சிவபெருமானுக்கு பார்வதி பதிவிரதைகளிலே முதல் ஸ்தானம் பார்வதி அம்மா தான். அந்த பார்வதி மகாதேவனாகிய சிவபெருமானத்தில் எப்படி பணிவிடை செய்தாலும் அப்படி பணிவிடை பண்ணாலாம். அதெல்லாம் ஆச்சரியமான விஷயங்கள். அதெல்லாம் இப்படிலாம் கூட இருப்பாங்களான்னா இருந்திருக்காங்களே, இப்படிப்பட்ட பதிவிரதைகள்லாம் இருந்திருக்காங்களே. இன்றைக்கி இது மாதிரி பெண்களை பார்க்கறது ரொம்ப துர்லபமாக இருக்குது. கணவன் காலால் இட்ட வேலையை தலையால் செய்யக்கூடிய அப்படிப்பட்ட பெண்களை பார்க்கறது ரொம்ப ரொம்ப துர்லபம் இன்றைக்கி, கன்ஃபார்மாக சொல்லலாம். அந்த காலத்தில் அப்படி இருந்திருக்காங்க பாருங்களேன். அதான் ஆச்சரியமாக இருக்குது. அப்போ நம்மளுக்கு இதெல்லாம் ஆச்சரியமாக தான் இருக்கும். ஏன்னா இது மாதிரி பெண்களை நம்ம பார்த்ததே கிடையாது. அப்படின்னும் போது தேவகூதி கதையில் தான் பார்க்க முடியும், புராணங்களில் தான் பார்க்க முடியும். சரி அதையாவது பார்ப்போமே அப்படின்னு பார்த்தா எப்படி சேவை செய்திருக்கா பாருங்கள், உடம்பை சந்தனமாக அழிச்சிருக்கா பாருங்கள். அப்போ சொல்கிறார், அம்மா இந்த உன்னுடைய உடம்பை கூட பொருட்படுத்தாமல் எனக்காக சந்தனமாக இப்படி சந்தனமாக அழிச்சிருக்கே, இந்த உடம்பை இழைச்சி போயிருக்கியே, மெலிஞ்சு போயிருக்கே, உனக்கு என்னமா வர வேணும்னு கேட்குறாரு. ஸோ அங்கசங்கக, உடைய அங்கசங்கம் தான் வேணும் அப்படின்ட்டு கேட்குறான். சரி ஆகட்டும் அப்படின்னு சொல்லி அவளுக்கு 9 பெண்களை கொடுக்குறார். அந்த 9 பெண்களுக்கும் சிறந்த ரிஷிகளை பார்த்து மனம் முடிச்சு வைக்கிறார். அவருக்கு 10ஆவதாக சாக்ஷாத் பகவானே அவதரிக்கிறான் கபில வாசுதேவரான். அருமையான பகவானத்தில் விடைபெற்று கொண்டு ஒரு சன்னியாசம் மேற்கொள்கிறார். அதுக்கு பிறகு தாய் தனியாக இருக்கும்பொழுது அந்தம்மா இந்த சம்சார விருட்சத்தை வெட்டி எறியக்கூடிய கோடாலியாக வந்திருக்கிறீர்கள் நீங்கள், எனக்கு இந்த பிரகிருதி புருஷ தத்துவத்தை எனக்கு சொல்லுங்கள். அதே சமயத்தில் இந்த மாயை கடக்கக்கூடிய வழி என்ன, எதனால் பிறவி ஏற்படுது அதெல்லாம் கேட்குறா. அப்போ தான் புட்டு சேதகல்வசிய பந்தாய் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து சொல்ல தொடங்குறார். அத்தியந்த உபரதிரியற்ற சுகசியச்ச துக்கசியச்ச அப்படின்ட்டு சொல்கிறார். அப்படிப்பட்ட ஞான யோகத்தை பிரதானமாக ஃபஸ்ட்டு உபதேசம் பண்ணுறார். அதுக்கப்புறமா அப்படியே போயிட்டு இருக்குது. அப்படியே உலக விஷயத்தில் மனசு பந்தப்பட்டால் அது மரணத்துக்கு பிறவிக்கு வழி வகுக்குது. அதே மகான்களிடத்தில் பந்தப்பட்டால் பகவானிடத்திலே பக்தரிடத்திலே மனசை பதிய வச்சா அது மோட்சத்துக்கு வழிவகுக்கிறது என்று சொல்கிறார். அப்படியே அகம் அமாபிமானத்துகி காமலோபாதி விருமலகி அப்படின்லாம் சொல்கிறார் இல்லையா. அகங்காரம் மமகாரம் இதுதான் காமம் குரோதத்தை உண்டாக்கக்கூடிய ஆணிவேறு. அவைகள் தான் மலம், அவை தான் அழுக்கு மனசில் சேர்ந்து போயிடுது. ஒரு மனுஷன் வளர வளர பகவான் விட்டு தூரம் போயிடறானா. வளர வளர பகவான் கிட்ட வரணும். வளர வளர அறிவு வளர வளர பகவான் விட்டு தூரம் போயிடுறான். அறியாமல் இருக்கும்போது சின்ன குழந்தை இருக்கும்போது கிருஷ்ண கதைகளை நல்லா கேட்குறான் அப்படின்றது சொல்கிறாருங்க. அகம் மமா அபிமானத்தகி காம லோபாதிபிர் மலகி. ஃபஸ்ட்டு அகங்காரம் நான்ன்றது எண்ணம் வந்தது தான் சின்ன வயசுலேயே. அப்போ மமகாரம், இது அம்மா என் அப்பா என் குடும்பம், நான் பார்த்துக்கணும், எல்லாம் பண்ணணும், நல்லா படிக்கணும் அப்படின்ட்டு வந்தது. அப்புறமா காமம், அதாவது ஒரு ஆணை பெண்ணை தேடுறான், பெண்ணை ஆணை தேடுறான், கல்யாணம் பண்ணிக்கிறான். கல்யாணம் பண்ணிக்கிற பிறகு லோபம், குடும்பத்தை காப்பாற்றுறதுக்கு பணத்தை சம்பாதிக்கணுமா. இதெல்லாம் அப்படியே படிப்படியாக சொல்கிறார். அகம் அம்மா அபிமானோத்தகி காம லோபாதிபிர் மலகி. இப்படியே கொஞ்சம் கொஞ்சம் அழுக்கேறி போய் பகவான் விட்டு தூரக்க போயிடறானா. அப்புறம் நான் பணம் சம்பாதிக்க டைம் இல்லை, எங்கே நான் பாகவதம் கேட்க வருது அப்படின்றானா. காம லோபாதிபிர் மலைகி. அப்போ இந்த மலத்தை போக்கத்துக்கு என்ன வழினா பக்தியை தவிர வேறு சிறந்த வழி எதுவும் கிடையாதுமா. சிவபந்தா மங்களகரமான பாதை எதுவும் கிடையாது அப்படின்னு படிப்படியாக சொல்லினே வராது கபில வாசுதேவர் தேவகதேமாக. அப்படின்னு நல்லாயிருக்கும் அந்த உபதேசம் கேட்டுனே வந்தான். அப்படி இந்த சின்ன வயசுலேருந்து எப்படி பகவான் விட்டு விலகி போகிறோம், கொஞ்சம் கொஞ்சமாக எப்படி நம்ம அகங்காரம் மமகாரங்கள் தடித்து போய் அது அழுக்காக ஏறி போய் அதில் ஆசைகள் உண்டாகி அப்புறமா பேராசை உண்டாகி என்னென்னலாம் நம்ம அவஸ்தைப்படுறதெல்லாம் சொல்கிறார், புட்டு வைக்கிறார். அப்புறமா கர்ப்பவாச துக்கங்கள்லாம் சொல்கிறாரு பாருங்கள், ரொம்ப அற்புதமாக இருக்கும் கபில வாசுதேவர் உபதேசத்தில்.
அந்த சாங்கிய யோகத்தை சொல்கிறார், தியான யோகத்தை சொல்கிறார், பக்தி யோகத்தை சொல்கிறார். பக்தி யோகத்தினுடைய பெருமையை அப்படி சொல்கிறார். முக்குணங்களுடைய பக்தி, தமோகுண பக்தி, ரஜோகுண பக்தி, சாத்விக குண பக்தி, நிர்குண பக்தி தான் சிரேஷ்டமான பக்தி. என்னுடைய கதை ஸ்ருதி மாத்திரேன கேட்ட மாத்திரத்தினாலே அவன் என்னத்தில் மனசை பதிய வச்சிடறான் அப்படின்னா சொல்கிறார் பாருங்க. ரொம்ப அற்புதமாக இருக்கும் அந்த கட்டம்லாம் படிக்கும்போது. அவர்கள் சாலோக்கியம், சாமிப்பியம், சாயுஜ்யம், சாருப்பியம் போன்ற 4 வித முக்திகளோடு விரும்ப மாட்டாங்க அந்த பாகவதர்கள். அது கங்கா பிரவாகம் மாதிரி என்னிடத்துல மனசை பறிகொடுத்தவர்கள் அப்படின்னு தான் சொல்கிறாரு கபில வாசுதேவர். அந்த பக்தியினுடைய லட்சணங்களை சொல்கிறார். பக்தன்னா யார்? அப்போ சொல்கிறார் பகுபதா சிரேஷ்டா, சதுஷ்பதா சிரேஷ்டா, அப்போ தீபத சிரேஷ்டா அப்படின்னு. பல கால்கள் உள்ளவைகளை விட 4 கால்கள் உள்ளவைகள் உயர்ந்தவர்கள், 4 கால்கள் உள்ள 2 கால்கள் உள்ள மனுஷன் உயர்ந்தவன், அந்த மனுஷர்களுக்குள்ள பிராமணன் உயர்ந்தவன், பிராமணனுக்குள்ள வேதம் அத்தியனம் பண்ணுறவன் உயர்ந்தவன், அந்த வேத அத்தியனத்தில் உள்ள தர்மங்களை சந்தேக விபரம் இல்லாமல் தெரிஞ்சுக்கணும் வசதி, அது தன் அனுஷ்டானத்தில் கடைபிடிக்கிறவன் வசதி, மற்றவங்களுடைய சந்தேகத்தை போக்குறது காட்டிலும் தானும் அந்த தர்மத்தை கடைபிடிக்கிறவன் வசதி, அந்த கடைபிடிக்கிறவனை காட்டிலும் எல்லாத்துலேயும் என் பிரம்மத்தை, என்ன சொரூபத்தை பார்க்குறவன் ரொம்ப ரொம்ப வசதி, அவனை விட வசதி நான் யாரையும் பார்க்கல அப்படின்னு நான் சொல்லி அப்படியே படிப்படியாக யார் உயர்ந்தவன்றதை சொல்கிறார் அந்த இடத்துல. இதெல்லாம் சொல்கிறார். அப்போ ஸ்திரீ மாயை பற்றி சொல்கிறார். எப்படியாப்பட்ட 10 திசைகளும் ஜெயிச்சவங்க கூட ஒரு புருவ அசைத்தினால், ஒரு பெண்ணுடைய புருவ அசைத்ததுனால அவன் காலில் போட்டு மிதிச்சிடறான் அந்த ஸ்திரீயானவள். என்னுடைய ஸ்திரீ மாயை அப்படிப்பட்ட பயங்கரமானது, அப்படி அதுக்கு மயங்கக்கூடாது அப்படின்றத கபில வாசுதர் ஆணித்தரமாக அடித்து சொல்கிறார். அதில் பிரம்மதேவரே சரஸ்வதியினுடைய அழகில் மயங்கிட்டார் அப்படின்னும் போது யார் நரநாராயணரில் தவிர வேறு யார் அந்த மாயிலேருந்து விடுபட்டவர்கள் மனுஷரில் அப்படின்லாம் சொல்கிறார் கபில வாசுதேவர் ஸ்திரீ மாயை பற்றி. அப்போ விக்கிரக ஆராதனை பற்றி சொல்கிறார். விக்கிரக ஆராதனை எதுக்காகனா பகவான் ஹிருதயத்தில் பார்க்குற வரைக்கும் தான் அந்த விக்கிரக ஆராதனைலாம் நம்ம கடைப்பிடிக்கணும். விக்கிரகத்தில் மட்டும் என்னை பார்த்துட்டு மற்ற ஜீவராசிகளை துவேஷம் பண்ணுறான்னா அவனுக்கு நான் புலப்பட மாட்டேன், அவனுக்கு நான் தென்பட மாட்டேன், அவனை என்னை பிடிச்சிட முடியாது, அவனுக்கு நான் வசப்பட மாட்டேன், அவன் பக்திக்கு நான் மகிழ மாட்டேன் அப்படின்லாம் சொல்கிறார். மற்ற ஜீவராசியில் அவன் முதிச்சுட்டு அப்புறமா என்னென்னா கிருஷ்ணா கிருஷ்ணான்னு வணங்குறது. அவனை பார்த்தா ஒரு பாகவதனே பார்த்தா ஒரு பாகவதர்களுக்கு பிடிக்கல, ஒரு அம்மா ஒரு பாகவதனை பார்த்தா பிடிக்கல அப்படின்னா அவங்க என்ன தான் கிருஷ்ணனை வழிபட்டாலும் பகவானுக்கு எனக்கு இன்னும் பிடிக்கலன்னுவான், அவ்வளோதான். அதனால் எல்லாத்துலேயும் துவேஷத்தை பாராட்டுறவனுக்கு நான் புலப்பட மாட்டேன்றதை சொல்கிறார் பகவான். அதெல்லாம் ஒரு 10 ஸ்லோகத்துலேயும் 8 ஸ்லோகத்துலேயும் அப்படியே வரிசையாக சொல்கிறார். விக்கிரகத்தில் மட்டும் என்னை பார்க்குறவன் மற்ற ஜீவராசிகளை அவமதிக்கிறவன் அவனுக்கு நான் பிடிபட மாட்டேன்லாம் சொல்கிறார். நல்லா இதெல்லாம் கபில வாசுதேவ உபதேசத்தில் கற்றுக்க வேண்டிய விஷயம் நிறைய பாடங்கள் இருக்குது, சும்மா இல்லை. இந்த கபில வாசுதேவருடைய மதத்தை மட்டும் நம்ம ஆசிச்சோம்னா அதான் சொல்கிறார், இது ரகசியமானது, பக்தி இல்லாதவங்க சொல்லக்கூடாது. லாஸ்ட்டில் முடிக்கும் போது சொல்கிறார் தேவகதி அம்மாத்தில், தேவகதி அம்மாவுக்கு இல்லை, தேவகதி அம்மா யாருக்கும் சொல்ல போகிறான், அவன் மோட்சம் அடைய போகிறான், நமக்கு சொல்கிறார். அதை பக்தரில் தேசம் பண்ணுறவங்களுக்கு சொல்லக்கூடாது, பக்தியில் சொல்கிறது, சத்தை நம்பிக்கை இல்லாதவங்க சொல்லக்கூடாது, அதே சமயத்தில் வினயம் இல்லாதவங்களுக்கு சொல்லக்கூடாது அப்படின்லாம் சொல்லியிருக்கார். ஸ்வதர்மத்தை விட்டவனுக்கு சொல்லக்கூடாது, தர்மத்தை விட்டவனுக்கு சொல்லக்கூடாது அப்படின்லாம் சொல்லியிருக்கார். கடைசியில் முடியும் போது நிறைய விஷயங்கள் இந்த கபில வாசுதேவருடைய கதையிலேயே எக்கச்சக்க விஷயம், நிறைய விஷயம் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள்லாம் நிறைய கொட்டி வச்சிருக்குது. அவ்வளோ அருமையான பாகவத தர்மங்கள் புட்டு வைக்கிறார். இதெல்லாம் பிரம்மஸ்ரீ சுந்தரமா சுவாமி வாக்கில் கேட்கும்போது ரொம்ப அருமையாக இருக்கும். இவ்வளோ விஷயங்கள் இருக்குது கபில வாசுதேவ உபதேசத்தில், இது தெரியாது. இப்போது இவ்வளோ விஷயங்கள் இந்த கபில வாசுதேவ உபதேசத்தில் இருக்குதுன்னு எனக்கு தெரியாது. ஏன்னா அண்ணா வாக்கில் கேட்கும்போது அண்ணா சுருக்கமாக சொல்லிடுவார், இந்த நாமத்துடைய மகிமை மட்டும் தெரிஞ்சால் போதுன்ட்டு அவர் இப்போ தேவகதி அம்மாவுக்கு சொல்லும்போது அந்த உபன்யாசம் சுருக்கமாக சொல்லிட்டு போயிடுவார். இந்த இவ்வளோ விலாவரியாக சொல்ல மாட்டார். அந்த நாம மகிமையை நான் என்ன தியான யோகம் கடைப்பிடிக்கணும், இந்த உன் நாமத்துக்கு கபிலா வாசுதேவன் சொன்னாவே போதும் அப்படின்னு சொல்கிறார் இல்லையா அண்ணா. இந்த இடத்துல ஸ்லோகமாக நிறைய இந்த கபில வாசுதேவ் ஞான யோகம் இந்த சாங்கிய யோகம் இதெல்லாம் விஸ்தாரமாக சொல்ல மாட்டார், சிம்பிளாக சொல்லிடுவார். அந்த பக்தியை மட்டும் பிரதானமாக சொல்லிட்டு போயிடுவார் அண்ணா. ஆனால் பிரம்மஸ்ரீ சுந்தரமா சுவாமி புட்டு வைப்பார். இந்த தியான யோகனா என்ன, ஞான யோகம்னா, சாங்கிய யோகனா என்ன, புட்டு வைப்பார். கர்ப்பவாச துக்கம்னா என்ன, எல்லாத்தையும் புட்டு வைப்பார். அப்போ மனுஷன் எப்படி நரக கதி அடைகிறான், அப்புறமா இதெல்லாம் அப்படியே சுருக்கமாக சொல்லிடுவார். அவர் ஃபுல்லாக சொல்ல மாட்டார் அண்ணா. ஆனால் பிரம்மஸ்ரீ சுந்தரமா சுவாமி என்னன்னா ஃபுல்லாக சொல்லுவார். இதெல்லாம் விடாமல் சொல்லி அப்புறமா லாஸ்ட்டில் சொல்கிறார் பகவான் நாமத்தை சொல்லணும். அப்போ கர்ப்பத்தில் உலகத்துலெல்லாம் உன் கர்ப்பத்தில் சுமக்கிற நீ உன்னை என் கர்ப்பத்தில் சுமக்கிறது நான் என்ன பாக்கியம் பண்ணேன் அப்படின்னு தேவகதி அம்மா சொல்கிறேன் அப்படின்னு இதெல்லாம் சொல்லுவார் ரொம்ப அருமையாக பிரம்மஸ்ரீ சுந்தரமா சுவாமி.
இதெல்லாம் கேட்கும்போது எவ்வளோ விலாவரியாக கேட்குறோம், நம்ம பாகவத்தை எவ்வளோ தெரிஞ்சுக்கிறோம். அந்த மகாத்மாவுக்கு பிரம்மஸ்ரீ சுந்தரமா சுவாமிக்கு நம்ம என்ன பதில் செய்ய முடியும் சொல்லும் பார்க்கலாம். இப்படிப்பட்ட ஞானோபதேசம் செய்கின்ற அந்த மகாத்மாவுக்கு நம்ம என்ன செய்ய முடியும்? ஒன்றும் செய்ய முடியும். ஒரு நமஸ்காரம் தான், விழுந்து சேவிக்கிறத தவிர வேறு என்ன பண்ண முடியாது. கிருதஜனாக இருக்க, அப்படிப்பட்ட நன்றி மறக்காதவனாக இருக்கணும், அது போதும், வேறு ஒன்றும் இல்லை. எங்கே பார்த்தாலும் அவர் ஒரு நன்றி மறக்காதவனா மனசுக்குள்ளே அவருக்கு ஒரு நமஸ்காரம் பண்ணிக்கணும், அதான் மெயின். வேறு ஒன்றும் செய்ய முடியாது. அவங்களெலாம் பதில் செய்யணும்னா சொன்னால் வினோத பாத்திரம்னு உலகம்லாம் நிந்திக்குமா, இவனா வினோதமான ஆளாக இருக்கானே. குருநாதருக்கு போய் பிரதி உபகாரம் செய்ய முடியுமா? பிரம்மஸ்ரீ சுந்தரமா சுவாமி இவ்வளோ விஷயம் உபதேசம் பண்ணுறார், அவருக்கு நான் பதில் நம்ம என்ன செய்ய முடியும்? ஒன்றுமே செய்ய முடியாது. அவர் கிருதஜன், என்றைக்குமே நீ கடன்பட்டவன் தான் குருநாதருக்கு, சிஷ்யன் என்றைக்குமே. அவள்தான் நமஸ்காரம் தான் தெரிவிச்சிடணும். அப்படியேப்பட்ட அந்த பாகவத உபன்யாசம், இந்த கபில வாசுதேவருடைய கதையை கேட்டுட்டு எனக்கு வேறு எதுவும் அண்ணாண்ட போகணுன்னு கூட தோணாது. அவ்வளோ விஷயம் இருக்கும் அந்த பாகவதத்தில் பார்த்தா. இப்படியாப்பட்ட ரகசியங்கள்லாம் புட்டு வச்சிருக்காரு பிரம்மஸ்ரீ சுந்தரமா சுவாமி. இந்த பிரம்மஸ்ரீ சுந்தரமா சுவாமி வச்சதா கபில வாசுதேவர்? அது இருக்கட்டும், கபில வாசுதேவர் நம்ம நேரில் பார்த்தோமா? நான் பிரம்மஸ்ரீ சுந்தரமா சுவாமி தான் நேரில் பார்க்குறேன். இவர் வாக்கில் கேட்கும்போது தானே இவ்வளோ மகிமை இருக்குது பாகவத்தில் நம்மளுக்கு தெரிய வருது. ஒரு குருநாதர் இல்லைன்னா நம்மளுக்கு என்ன தெரியும்? பாகவதனா என்ன தெரியும்? ராமாயணா என்ன தெரியும்? இந்த மாதிரி இந்த விஷயத்தை இப்படி சொல்கிறாரு. இந்த கபில வாசுதேவர் கதையே திருப்பி கேட்கணும் போல இருக்குது. இதில் வல்ல உபன்யாசம், ஞான யோகம்லாம் கேட்ட ஜலார்க்கவத்துன்னுவார், அருமையாக சொல்லுவார். ஒரு சூரியனுடைய பிரதிபிம்பம் தண்ணியில் தெரியுது, ஆனால் தண்ணினால் பாதிக்கப்படாது. அது அலைப்பாயுதுன்னா, தண்ணி அலைப்பாயுதுன்னா சூரியன் பார்த்தா வளைஞ்சி சூரியன் வளைஞ்சி இருக்குது. மேலே பார்த்தா சூரியன் வந்து தண்ணியில் பிடிச்சிட முடியுமா? தண்ணியில் பிரதிபிம்பிக்குது, ஆனால் அந்த தண்ணி வளையிற மாதிரி சூரியன் பார்த்தா வளைஞ்ச மாதிரி காணப்படும். ஜலார்க்கவத்து அது மாதிரி. இந்த ஆத்மாவானது பிடிபடாது, தேகத்தில் இருந்தாலும் அது வளைஞ்சு இந்த சோகப்படுற மாதிரி துக்கப்படுற மாதிரி. இப்போ தண்ணி கலங்கப்பட்டிருந்தால் கலங்கப்பட்ட மாதிரி சூரியன் காணப்படுகிறது. ஆனால் நிமிர்ந்து பார்த்தா சூரியன் மகா பிரகாசமாக இருந்தது, கலங்கப்பட்ட மாதிரியே இருக்குது, மகா பிரகாசமாக இருக்குது. ஆனால் தன்னுடைய சம்பந்தத்தினால சூரியனும் கலங்கப்பட்டது போல் சூரியன் வளையிறது மாதிரி அப்படியே அலைப்பாயிற மாதிரி இருக்குது, வளையிற மாதிரி இருக்குது. அது மாதிரி கலங்கப்பட்ட மாதிரி இருக்குது, தூசு தும்மாக இருக்கிற மாதிரி இருக்குது. அது என்ன தண்ணியில் என்ன நிறமோ அந்த நேரத்தை மஞ்சள் நிறமாக இருந்த தண்ணின்னா சூரியனை பார்த்தா மஞ்சள் நிறமாக காட்சி அளிக்குது. இது மாதிரி பல அந்த விகாரங்கள்லாம் தண்ணியில் இருக்கிற விகாரங்கள்லாம் அந்த சூரியத்தில் ஆரோபிக்கப்படுற மாதிரி நம்ம ஆத்மாவுக்குள்ளே நாம் சுகதுக்கங்கள் மானவமானங்கள்லாம் அந்த ஆத்மாவில் ஆரோபிச்சுட்டு நாம் அதை சத்தியம்னு நினைக்கிறோம். ஆனால் உண்மையிலே ஆத்மா பரமாத்மா பிரகாசமாக இருக்குது, சூரியன் போல். ஒரிஜினல் சூரியனை பார்த்தா பிரகாசமாக இருக்குது, அது எதுவுமே கலங்கப்படலை. அது பாட்டுக்கு மஞ்சள் நிறமாக இல்லை, அது வெள்ளையாக இருக்குது. சூரியன் மகா பிரகாசமாக இருக்குது, உலகத்துக்கே ஒளி கொடுத்துன்னு இருக்குது. அதுதான் அந்த பரமாத்மா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் ஜலார்க்கவத்துன்னு அந்த ஒரு பதத்தை போடுறார். ஒரு வார்த்தையில் பெரிய உபநிஷத்தினுடைய தாத்பரியத்தை வெளிப்படுத்துகிறார் கபில வாசுதேவர். ரொம்ப அருமையாக இருக்கும் இந்த கபில வாசுதேவர் உபதேசத்தை படித்தா. இப்படியாப்பட்ட ஞானத்தை நாம் திருப்பி ஒன்றும் இல்லைங்க, கேட்டுனே வாங்க, ஞானம் வந்துடும். நம்ம அபியாசம் பண்ண வேணாம், இந்த பாகவதத்தை கேட்டுன்னு வந்தாவே இது போல் ஜலார்க்கவத்து, இது போல் வந்து பழுது கயிறை பாம்பாக நினைக்கிறது, இது மாதிரி உதாரணங்கள்லாம் இருக்குது இல்லையா, சொப்னத்துக்கு சமமானது அப்படின்ட்டு இந்த விஷயம், மனோரதங்கள் இதெல்லாம் கந்தர்வ நகரம் போல் பொய்யானது, உண்மையானதில்லை, லோஷ்டவத் ஸ்மிருதம், இது மாதிரி விஷயங்கள்லாம் உதாரணங்கள் நம்ம கேட்குறோம் இல்லையா. பாகவதத்தில் கேட்க நம்மளுக்கு என்ன ஆகும்? அப்படியே அந்த மனசு பிரம்மத்தில் ஐக்கியமாயிடும், அந்த பரபிரம்மமாகி கிருஷ்ணஸ்வரூபத்தில் ஐக்கியமாயிடும். இதெல்லாம் இந்த பாகவதத்தில் படிக்கும்போது தான் இந்த பற்றற்ற மனப்பான்மை, ஒரு ரிலாக்ஸேஷன், ஒரு சாந்தி, அப்படிப்பட்ட நேர்மை, ஒரு தாழ்மை, ஒரு பணிவு, வினயம். இப்போது அம்பரீஷ் சரித்திரத்தை துர்வினி தஸ்யா அப்படின்னு சொல்கிறார். துர்வினி தஸ்யா அப்படின்னா வினயமற்றவர்னு அர்த்தம். ஒரு வார்த்தை அப்படி தான் சொல்லுவாங்க, ஆனால் அப்படி மட்டும் அர்த்தம் கிடையாது. துர்வினி தஸ்ய, வினயமுள்ளவர் போல துர்வாச மகரிஷி சாது வேஷத்தில் இருக்காராம், வினயம் உள்ளவர் போல், ஆனால் வினயம் இல்லாமல் இருக்காராம். அதான் துர்வினி தஸ்ய, கெட்ட வினயம் உள்ளவர். துர்னா கெட்டது, வினயம் உள்ளவர். அதான் என்னென்னா சாது வேஷத்தில் ஆனால் வினயமற்றவர் அப்படி இருக்க. இந்த துர்வினி தஸ்ய அப்படின்னு பதம் போடுறார், பகவானே சொல்கிறார். அப்படிப்பட்டவங்க வந்து என்னதான் தபசு வித்தை இருந்தாலும், அது மோட்சத்துக்கே வழிவகுக்கக்கூடிய தபசு வித்தை இருந்தாலும், அது வினயமற்றவங்களுக்கு, அதாவது பொய்யான வேஷம் உடையவங்களுக்கு, பொய்யா வினயம் உள்ளவர் போல் வேஷம் போட்டுட்டு ஆனால் வினயம் இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு அது நேர் எதிரான பலனை கொடுக்கும் அப்படின்ட்டு பகவான் கருத்துரு அந்நியதா அப்படின்ட்டு பகவான் சொல்கிறாருங்க. அப்போது அந்த வார்த்தைகளை கவனிங்க. துர்வினி தஸ்ய, வினயமற்றவன்னு சொல்லலாம், அபிநய அப்படின்னு சொல்லலாம்,
ஆனால் துர்விநியோக சொன்னால் வினயமுள்ள வேஷத்தை போட்டுண்டு ஆனால் வினயமற்றவராக இருக்கிறது, அது அவர்களுக்கு தபசோ வித்தியோ அவர்களுக்கு பலன் கொடுக்காது, நேர் எதிரான பலனை கொடுக்கும் அப்படின்னு பகவான் சொல்கிறார் துர்வாசர். இதெல்லாம் பாகவத்தில் உள்ள அந்த ஸ்லோகத்தை படிக்கணும், அந்த வார்த்தைகளை கவனிக்கணும். அதெல்லாம் பிரம்மஸ்ரீ சுந்தரமா சுவாமி அந்த ஒரிஜினல் பாகவத்தை அழகாக சொல்லுவார். ஃபஸ்ட் கிளாஸாக அவர்கள் கேட்கும்போது ரொம்ப அருமையாக இருக்கும். அதனால் பாகவதம் ஒரு புஸ்தகம் மட்டும் வீட்டில் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு வேறு எதுவும் படிக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஒவ்வொரு சரித்திரத்துக்கும் நம்மளுக்கு பெரிய பாடத்தை கற்பிக்கும். ஒரு தக்ஷயக்ஞ சரித்திரம் சிவநாம பிரபாவத்தை வேறு எந்த புராணத்தில் அப்படி சொல்லியிருக்குன்னு தெரில, இந்த பாகவத்தில் அப்படி சொல்லியிருக்க சிவநாம பிரபாவத்தை. எத்வயக்ஷரம் நாம கிரேரிதம் நாம் சகுரத் அகமாச ஹந்திதத்து அப்படின்னு சொல்கிறா இல்லையா தாக்ஷாயினி. சிவநாம பிரபாவத்தை அப்படி சொல்கிறா தக்ஷயக்ஞத்தில். சிவனுடைய பெருமைகள் கைலாசத்தை அப்படி வர்ணிக்கிறார். 3ஆம் ஸ்கந்தத்தில் வைகுண்டத்தை வர்ணிக்கிறார், 4ஆம் ஸ்கந்தத்தில் கைலாசத்தை வர்ணிக்கிறார் சுகாச்சாரியார். அப்படி அருமையாக வர்ணிக்கிறார். அப்போ பிரம்மதேவர் போய் குரு தட்சிணாமூர்த்தியை போய் ஸ்தோத்திரம் பண்ணி அவரை சாந்தப்படுத்த வேண்டிய அவசியமே இல்லை. அவரே பிரசன்னமாக இருந்து உபதேசம் பண்ணியிருக்கார் சாந்தத்தை பற்றி. யாரை சனகாதி முனிவர்களுக்கும் நாரதருக்கும் உபதேசம் பண்ணுற பிரவோச்சந்தம் அப்படின்னு நாரதர் உபதேசம் பண்ணுறாருன்னே வருது அங்கே ஸ்லோகம் பார்த்தா. அப்படி இருக்குது 4ஆம் ஸ்கந்தத்தில் பார்த்தா. எடுத்ததுமே தக்ஷயக்ஞம், அடுத்தது துருவ சரித்திரம், அருமையான சரித்திரம். அதில் நம்ம எவ்வளோ விஷயங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது தெரியுமாப்பா. அப்படி கொட்டி கிடக்குது. எந்த சங்கல்பம் பகவானத்தில் நாமளாக எதுவும் சங்கல்பிச்சக்கூடாதுன்றது துருவ சரித்திரத்தை பார்த்தா தெரியுது. அப்பா பகவான் விட்டு பிரிஞ்சு வந்துடும் அப்படின்னு, பகவான் இஷ்டமாக கொடுக்குறது நல்லாயிருக்கும் அப்படின்னு, பகவான் அருளை ஈஸியை பெற்றுடலாம் அப்படின்றது துருவ சரித்திரத்து மூலமாக பகவான் எவ்வளோ சௌலபியம்னு நம்மளுக்கு தெரியுது. அடுத்தது பிருது சக்கரவர்த்தியினுடைய சரித்திரம். பகவானே பிருதுவாக வர்றார். அனபாயினி அவள் பிருது சக்கரவர்த்தி விட்டு பிரியாதவளாக அர்ச்சிஸ் என்ற பெயருடையவளாக மகாலட்சுமியை தோன்றுறார். அது மாதிரி சரித்திரம். அந்த கதையை பார்த்தா இந்த பிருத்திவின்னு இந்த பூமிக்கு ஏன் வந்ததுன்னா பிருது சக்கரவர்த்தி பேர் கொண்ட பூமாதேவி, இந்த பூமி தேவியை பெண்ணாக ஆக்கி கொண்டதுனால பிருத்திவின்னு பேர் வந்தது பூமிக்கு. பிருது சக்கரவர்த்தி பேர் கொண்டு பிருத்திவி. ஏன்னா பூமியை சீர்படுத்துனதே அவர் தானே, அவர் காலத்தில் தானே. அப்படிப்பட்ட ஔஷதிகள்லாம் கலக்கிறார், சகல ஔஷதிகளும் கலக்கிறார் அவர். எல்லாருக்கும் சித்தர்களுக்கு தேவையானது, எல்லாம் ராஜாவுக்கு தேவையானது, மக்களுக்கு தேவையானது, பறவைகளுக்கு தேவையானது, பசுக்களுக்கு தேவையானது எல்லாம் இந்த பூமியில் தான். நமக்கு பூமி தான் காமதேனு. எல்லாவற்றையும் இந்த பூமிகளில் தான் நம்ம பெறறோம். இப்போ நம்ம உணவு எங்கேருந்து கிடைக்குது? பூமியில் தான் கிடைக்குது. பூமி இல்லைன்னா சாப்பாடுக்கு வழி இருக்காது நம்மளுக்கு. தண்ணி எங்கேருந்து கிடைக்குது? பூமியில் தான் தண்ணி கிடைக்குது. அப்போ எல்லாமே இந்த பூமி தான் நம்மளுக்கு கொடுக்குறா. அஷ்டமா சித்திகளும் பெறணும்னா பூமியில் உட்காந்து தவம் பண்ணால் தான் தவசிகளுக்கும் அஷ்டமா சித்திகளும் கைவரப்பெறாங்க. அது கபில வாசுதேவரை கன்றாக வைத்து கொண்டு அஷ்டமா சித்திகளை கறந்து கொண்டாடலாம் சித்தரெல்லாம். அப்படி சொல்கிறார். சரி, பசுக்களுக்கு புல் எங்கே கிடைக்கும்? பூமியில் தான் கிடைக்கும். அப்போ பசுக்களுக்கு ஜீவனாதாரம் எது? பூமாதேவி தான். இந்த பூமி தான் எல்லாருக்கும் எல்லா வஸ்துக்களையும் கறந்து கொடுக்குறா. அப்படிப்பட்ட பூமாதேவி காமதேனுவாக வைத்து கொண்டு அவர்கள் எல்லாம் கறந்து எடுத்து கொள்கிறார்கள். ஒரு சிங்கத்துக்கு கூட மான் வேணும்னா அந்த பூமியில் வளர்ந்த அந்த மானை தான் அது உணவாகுது. எல்லாமே பிரகலாதன் போன்ற அசுரர்கள்லாம் பிரகலாதன் தலைமையை வைத்துக்கொண்டு அவர்களுக்கு தேவையான அந்த சுறாபானத்தை கறந்து எடுத்துக்கொள்கிறார். அதெல்லாம் கூட பூமியில் தான் கிடைக்குது. எல்லாமே பூமி தான் கொடுக்கும். எல்லாருக்கும் எல்லா வஸ்துக்களையும் கொடுக்கறது பூமாதேவி தான். அப்படின்றத பிருது சக்கரவர்த்தி சரித்திரத்தில் எவ்வளோ பெரிய விஷயங்கள், எவ்வளோ அருமையான விஷயங்கள்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். யோசிச்சு பாருங்கள். அப்போது 99 யாகம் பண்ணும்போது இந்திரன் தடுத்த போது அந்த இந்திரனை வதம் பண்ண போகும்போது அத்ரி மகரிஷி உடனே நான் அந்நியவதா இன்னொரு வஸ்து வதம் பண்ணக்கூடாது அப்படின்னு பிரம்மதேவர் தடுத்ததுனால யாகத்தை நிறுத்தினார். அப்போ ஏகோன சதக்குருதுகும், நீ 99 யாகம் பண்ணதுனாலே 100 யாகம் பண்ண பலன் உனக்கு கழிச்சிட்டோம், கவலைப்படாது அப்படின்னு பிரம்மதேவர் ஆசீர்வாதம் பண்ணுறார். அப்போ அந்த 99 யாகத்தோடு பூர்த்தி பண்ணிக்கிறார். அந்த இந்திரனை ஜெயிச்சதுனால விஜயதாஸ்மன்னு பேர் பிருது சக்கரவர்த்தியுடைய பிள்ளைக்கு. அப்புறம் பகவானே பிரத்யட்சமாகி இந்திரனை மன்னிப்பு கேட்கும்படி செய்து மன்னிப்பு கேட்க வச்சார். இந்த மாயாவர சாஸ்திரிகள் சொல்லக்கூடிய விஷயம் அப்படின்னு பிரம்மஸ்ரீ சுந்தரமா சுவாமி சொல்லுவார். இந்த இடத்த நிரூபணம் பண்ணுவார். அவருக்கு என்ன வரணும்னு கேளுன்றார். கேட்கும்போது ஒரு தாய் தந்தை பிள்ளை என்ன கேட்பான்? அந்த தாய் தந்தை எல்லாம் பார்த்து செய்யும்போது
தாய் தந்தையே பிள்ளைக்கு பார்த்து செய்யும் போது நான் என்ன புதுசாக கேட்க வேண்டியது இருக்குது அப்படின்னு சொன்ன உடனே, சரிப்பா தவறு தாய் தந்தை போல் என்ன சொல்கிறேன்னு சொன்னால் லக்ஷ்மி மானாள்னு நாராயணனை பார்த்து பிருத்தி சக்கரவர்த்தி சொன்ன உடனே, சரி உனக்கு பக்தி உண்டாகட்டும்னு பக்தி தான் கொடுப்பார் அவர். அதான் உயர்ந்த பலனே, உயர்ந்த வரமே அதான். அந்த பக்தி உனக்கு கொடுத்தேன் அப்படின்ட்டு பக்தி கொடுக்குறாராம் பிருத்தி சக்கரவர்த்திக்கு. 10,000 காதுகள் வேணும்னு கேட்குறாரு, அப்படியே ததாஸ்துன்னு அனுகிற மாட்டார் அப்படின்னா அப்படியேப்பட்ட பக்தி கொடுக்குறாரு. இதெல்லாம் வருது. அவருக்கு ராஜ்யத்தை புத்திரனை ஒப்படைச்சிட்டு ஒரு பிருத்தி சக்கரவர்த்தி கதையை 3 தடவை யார் கேட்குறாங்களோ அவருக்கு புத்திரன் இல்லைன்னா புத்திரன் பிறக்குமா, அப்ரஜா சுப்ரஜா அப்படின்னு பார்த்தவருக்கு. மூர்க்கனாரவன் பண்டிதன் ஆகிடுவானா. நிறைய விஷயம் இருக்குது அதுக்கு. நிறைய அனுதினமிதம் ஆதரேன்னு இந்த பிருத்தி சக்கரவர்த்தி அனுதினமும் ஆதரவோடு பாகவதம் இந்த பிருத்தி சக்கரவர்த்தி கதை கேட்டானா அவனுக்கு எல்லையற்ற பலன்கள் அப்படியே கொட்டி கிடக்குது. நிறைய சொல்லியிருக்கு பலங்கள், அப்படியே லைனாக பழங்களே நிறைய சொல்லியிருக்கு. துருவ சரித்திரத்துலையும் ஏகப்பட்ட பழங்கள் சொல்லியிருக்கு. பிருத்தி சக்கரவர்த்தி சரித்திரத்தில் பார்த்து ஏகப்பட்ட பழங்கள் சொல்லியிருக்கு. படித்து பார்த்தவங்களுக்கு தான் தெரியும். அதெல்லாம் இந்த பாகவதத்தை சும்மா கதையாக படிச்சுட்டு போகாமல் இதெல்லாம் ஆத்மார்த்தமாக இதெல்லாம் கடைப்பிடிக்கணும் அப்படின்ற ஆசையோடு படிக்கணும். இந்த வினயம் வேணும். அதே சமயத்தில் எந்த யாரையும் அவமதிக்கிற புத்தி இருக்கக்கூடாது. எல்லாரையும் நேசிக்கிற மனப்பான்மை வேணும். இதெல்லாம் என்றைக்கு இந்த இதெல்லாம் சம்பாதிச்சுக்க போகிறோம். இதெல்லாம் சம்பாதிச்சா தான் பகவான் சீக்கிரமாக சந்தோஷம் அடைவானா. நம்ம பூஜைகளில் நம்ம பண்ணுற பகவான் நாம சங்கீர்த்தனத்தில் எல்லாம் சந்தோஷம் அடையணும்னா எந்த தகுதியும் இல்லாமல் நம்ம சந்தோஷமானே எப்படி சந்தோஷம் அடைவான். அப்போ நம்மளும் திதிக்ஷபா காருணிகா சுசுதா சர்வதேகினா எல்லாரையும் விரும்பணும், எல்லாரையும் நேசிக்கணும், எல்லாத்துலேயும் பொறுமையை கடைப்பிடிக்கணும், யாரையும் மன்னிக்கணும். ஷமையா பிருத்திவி சமகா. இதான் ராமாயணமும் சொல்லிக் கொடுக்குது, பாகவதமும் சொல்லிக் கொடுக்குது. இப்படிப்பட்ட தன்மைகளை வளர்த்து கொண்டால் பகவான் தன்னாலே சந்தோஷம் அடைய போகிறான். பள்ளத்தை நோக்கி வெள்ளம் தன்னாலே வரப்போகுது. ஆமாம், நீ ஏன் கவலைப்படுற? பகவான் துணை தேடி வரப்போகிறான். வினயம் இருந்தால் மதிப்பு மரியாதை கொடுக்க மற்றவங்க எந்த மரியாதை கொடுக்கலனாலும் நம்ம எல்லோரும் மரியாதை கொடுக்கணும் அப்படின்ற ஒரு மனப்பான்மை இருந்தாவே பகவான் சீக்கிரமாக சந்தோஷம் அடைவான். உன்னுடைய பூஜையினால், உன்னுடைய நாமசிங்கத்துக்கு. நான் வினயம் இல்லாமல் இருப்பேன், நான் எல்லாத்தையும் சாதிச்சுக்கணும். பகவான் வந்து ஒரு கருவி. பகவான் வந்து என்னுடைய வேலைக்காரன். பகவான் நான் கேட்டால் உடனே பகவான் எல்லாத்தையும் கொடுத்துடணும் அப்படின்னு பகவான் நல்லா சிரிப்பான். ஏன்னா நான் உனக்கு நாமத்தெல்லாம் நிறைய சொல்கிறேன், உன்னுடைய பாகவதெல்லாம் பாராயணம் பண்ணுறேன், எனக்கு கேட்டதெல்லாம் கொடுக்கணும். ஆனால் இவர் மட்டும் கொஞ்சம் கூட நல்ல குணத்தையும் சம்பாதிச்சிக்க மாட்டாராம், யாருக்களையும் வினயமாக இருக்க மாட்டாராம், யாரையும் நேசிக்க மாட்டாராம், யாரத்துலையும் அன்பு செலுத்த மாட்டாராம். இவர் கர்வமாக இருப்பாராம். ஆனால் பகவான் இவர் பண்ணுற பூஜைக்கெல்லாம் பணம் கொடுத்துடணுமா. அது எப்படி கொடுப்பாரு? யோசிக்கவானவா? அப்போ எதுக்கு தான் கபில உபதேசம் சொல்லியிருக்கு? இதெல்லாம் இந்த வினயம் வேணும். நாயம் சாது மார்க்கோ, இது சாதுவனுடைய மார்க்கம் இல்லை, வினயம் இல்லாமல் இருக்கிறது அப்படின்னு துருவனுக்கு சுவாமிமோன உபதேசம் பண்ணி அப்போது தன்மையாக போகணும், பொறுத்து கொண்டு போகணும் அப்படின்றது தான் சாதுவனுடைய வழி. நீ 5 மாதத்தில் பகவான் தரிசனம் பண்ணுவேன், அதனால் இந்த யுத்தத்தில் நிவர்த்தி ஆடி அப்படின்னு சொன்ன உடனே துருவன் நிவர்த்தி அடையிறதா இல்லையா? அப்போ இதெல்லாம் கற்றுக்கணும். பாகவதத்தில் எவ்வளோ விஷயங்கள் இருக்குது. பொருளற்ற விஷயம் ஒன்று கூட கிடையாது. அவ்வளோ ரத்தனம் மாதிரி இருக்குது. 5வது ஸ்கந்தத்தில் பாருங்கள், பரத யோகேஸ்வரர். நாங்கள் ஜடபரதம் சொல்ல மாட்டோம், பிரம்மஸ்ரீ சுந்தரமா சுவாமி எங்களுக்கு சொல்லியிருக்கார். பரத யோகீஸ்வரர் தான் சொல்லணும். பரத யோகீஸ்வரர் இந்த தேகத்தை ஜடமாக தள்ளினாரே தவிர அவர் எப்படின்னா சுத்த சைதன்யத்தில் பிரகாசித்தார். அதனால் பரத யோகீஸ்வரர், அந்த பரத யோகீஸ்வரர் எப்படி இருந்தார் பாருங்கள் எவ்வளோ வினயத்தோடு இருந்தான். அப்படியேப்பட்ட பாகவதர் சரித்திரத்தை பாகவதத்தை படிச்சுட்டு நாம் வினயம் இல்லாமல் இருந்தால் எப்படி? அதெல்லாம் பார்க்கும்பொழுது ஆச்சரியமாக இருக்கும். அவர் யாரையாவது குறை சொல்லியிருந்தாரா? எனக்கு நான் பின்னாக்க போட்டாங்க, எனக்கு காந்தலை கொடுத்தாங்க அப்படின்னு என்ன சொன்னாரா? ஒன்றுமே இல்லை. அமிர்தவை தப்பியோ அதே அமிர்தம் மாதிரி சாப்பிட்டு போயினேர். அவன் தான் எல்லாம் பகவான் பார்த்துன்னு இருக்கான், சாட்சி மாத்திரமா. அவன் நமக்கு என்ன செய்யணுமோ அதை செய்வான். இவர்கள்லாம் எனக்கு செய்ய போகிறாங்க. அவ்வளோ சொத்து சுகங்களும் அண்ணாக்கள் பிடிங்கிட்டாங்க பிராமண பிரிவில். அவர் அதுக்காக வந்தார். அந்த சொத்து சொன்னால் நீங்களே எடுத்துன்னு போங்கடா, எனக்கு அது வேணாடா, எனக்கு அதை விட பெரிய சொத்து என்னென்னா பிரம்மானுபூதி, அந்த பிரம்மனிஷ்டை அது கிடைச்சிருச்சு. அதோட பெரிய சொத்து உலகத்தில் எதுவுமே இல்லை. அதில் அது யாரையாவது பிடிக்கிட்டு போகிறாங்களோ, அதுக்கு ஏதாவது தடை விதிச்சு போகிறாங்களோ, அதுக்கு ஏதாவது ஹானி உண்டாகிடுமோன்னு தான் பயந்தாராம் இந்த உறவினரில் கண்டு. மற்ற வெளிப்புறமான சொத்துக்களை அபகரிச்சு பற்றி கவலைப்படலையா அவர். யார்? பரத யோகீஸ்வரர். பிராமண பிரிவில் 9 அண்ணாக்கள், மூத்த மனைவி 9 அண்ணாக்கள். 2வது அந்த பிராமணருக்கு ஆங்கிலசு கோத்திரத்தில் பிறந்த ஒரு பிராமணருக்கு 2 மனைவிகள். மூத்த மனைவி 9 பிள்ளைகள் இருந்தாங்க. 2வது மனைவி இடத்துல ஒரு பொண்ணு ஒரு பிள்ளை. அந்த பிள்ளையாக பிறந்தது தான் பரத யோகீஸ்வரர்.
அவர் எதுக்காக பயந்தாருன்னா, இந்த அண்ணாக்கள் சொத்துலாம் எதுவும் போட்டோம், அப்பாவுடைய சொத்தெல்லாம். ஆனால் எனக்கு என்ன தேவைன்னா, பெரிய பிரம்மானுபவ சொத்து இருக்குது பாரு, இதை பிடிங்கிடாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தன் உறவினரில் கண்டு இது எங்கேயாவது நமக்கு இருந்து அபகரிச்சுடுவாங்களோ, இதுக்கு கெடுதல் விளைவிச்சுடுவாங்கன்னு சொல்லிட்டு அசம வேதம் தப்பாக காயத்ரி மந்திரத்தை சொன்னாராம். ஏன்னா சரியாக பஸ்ட்டு அப்பா புள்ள மேலே அபிமானம் வந்துடும், அப்புறமா அந்த பந்த பாசம் ஓட்டிக்கும், அப்புறமா அதை படி சொல்லுவார் இதை படி சொல்லுவார், என்னை பெரிய அவர் இஷ்டத்துக்கு என்னை வெளிச்சு போயிடுவார். அப்போ எனக்கு பிரம்மானுபவமே கெடாமல் என்ன சப்சாரத்தில் கொண்டு போய் தள்ளிடுவார், கல்யாணம் பண்ணிக்கிட்டு குழந்தை குட்டியில் பெற்றுக்கிட்டு. ஐயோ நான் எதுக்கு இவரில் கண்டு தான் நான் பயப்படுறேன், இந்த உறவினர்கள் கண்டு எதுக்காக பயப்படுறேன், சொத்து சுகம் அபகரிச்சிடாமல் கிடையாது, இந்த பிரம்மானுபவத்தை கெடுத்துருவாங்களோன்னு பயந்துடும் அவர். வருது விஷயம் வருது, அப்படியே பார்த்தோம் படிச்சு பாருங்கள், பேராஃபாக போட்டுக்கிறாங்க அந்த ஸ்லோகங்களில் சுகாச்சாரியர். அப்படி அப்போ நம்ம அதெல்லாம் பார்க்கணும், அதெல்லாம் படித்து பார்த்தா பற்றியா மகான்கள்லாம் எதுக்கு பயந்துருக்காங்க, இந்த ஆத்மானுபவம் கெட்டு போகக்கூடாதுக்கு அவ்வளோ பயந்துருக்காங்களே பற்றியா அப்படின்னு படித்து பார்க்கணும். படித்து பார்க்கும்போது சுதந்திரமாக அவர் பாட்டுக்கு தெரிய ஆரம்பித்தார். வெஷ்டுதோ வேதனதோ யான்ச்சே எதிர்ச்சியா, பசி எடுத்தால் ஏதாவது கூலிக்கு இந்த சைடு அவனுக்கு சாப்பாடு போடுறான் அப்படின்னா அந்த வேலையை செய்தால் உடனே சாயங்காலம் மதியானம் வந்தால் தலைப்பாக கட்டி வச்சுட்டாலும் உடனே சாப்பாடு போடுவாங்க, அதை சாப்பிட்டு வருவார். இல்லை யான்ச்சே எதிர்ச்சி, இந்தாடா எங்கள் வீட்டில் இதை செய்தோம், இன்றைக்கி இந்த பலகாரம் தான் சாப்பிடு அப்படின்னு நல்ல பலகாரமாக கொடுப்பாங்க. சில இடத்துலனா 3 நாள் பழுது இது வேஸ்ட்டாக போகுதே, இந்தாடா வா அவன் சாப்பிட்டு போகிறான் கூட அப்படின்னு சொல்லி 3 நாள் பழுது வந்து கொடுப்பாங்களாம். அதையும் அமிர்தவத் தப்பியமாகிறது, இன்னும் இந்திரிய பிரீதி நிமித்தம் உடல் திருப்திக்காக சாப்பிடாம அப்படி அனுபவமாக சாப்பிடுவார். எல்லாமே அமிர்த ஸ்வரூபம், எல்லாமே பிரம்மானுபவமாக சாப்பிடுவார், எல்லாமே அது பிரம்மமாக தோணும் அவருக்கு, அப்படியே முழுங்கிடுவார். அமிர்தவத் அப்பியமாகிறது. அந்த அமிர்த நிலையை அடைந்தவங்களுக்கு தான் அதெல்லாம் சுகம். இந்த லாபம் நஷ்டம் நாற்று அடிக்குது, 3 நாள் பழுது 2 நாள் பழுது அப்படின்னு தெரியும், அந்த பேதம் தெரியாமல் இருக்கும். அந்த அமிர்த நிலைக்கு யார் சித்திச்சதோ அவங்களுக்கு இதெல்லாம் தெரியாது, எல்லாமே பிரம்மானுபவம் தான் அவங்களுக்கு. பிரம்மார்ப்பணம் பிரம்மஹவேர் பிரம்மாக்னம் பிரம்மணாஹூதம் பிரம்மைவ தேன கந்தவியம் பிரம்ம கர்ம சமாதினா அப்படின்னு எல்லாமே பிரம்மமாக தோணும் அவங்களுக்கு. அப்படியேப்பட்ட ஒரு அப்படியேப்பட்ட இது பாகவத்தை பற்றி அப்படியே பேசினே இருக்கலாம். இந்த பாரதிய விஸ்வர் சரித்திரம் பார்த்தா அப்படி இருக்குது. எந்த அனுபவத்தில் இருந்திருப்பாலும் ஒரு நிமிஷம் நினச்சி பார்த்தா போதுங்க, நம்மளுக்கு இந்த பிரம்ம அனுபவம் சித்திச்சிட்டோம். ஆமாம், இந்த பாரதிய யோகேஸ்வரர் தியானம் பண்ணாலே நம்ம மனசு அந்த பிரம்ம அனுபவம் சித்திச்சிட்டோம். நம்ம என்னென்னா பல விஷயங்களில் குழம்புறோம், இந்த பாகவத்தை விட்டு வேறு எதிலையோ போகிறோம் பாரு, அங்கே என்ன நடக்குது இங்கே என்ன நடக்குதுன்னு போய் எட்டி பார்க்குற பாரு, அதில் தான் வருது மும்பே இந்த பாகவத அனுபவம் கெட்டு போகுது. இந்த பாகவதம் உடனே போதும் நிஷ்டியாக இருந்ததே வச்சுக்கா, ஆடேங்கப்பா. இதை விட்டால் பிக்ஷு கீதையில் போய் பாருங்கள், 11 ஸ்கந்தத்தில் இந்த மனசு என்னை அவமதிக்கிறாங்க, காரி துப்புறாங்க, சாப்பாட்டில் மூத்திரத்தை விடுறாங்களாம் துஷ்டர்கள். அப்போ அவர் என்ன நினைக்கிறாராம், இவர்களை எதிரிகளாக நினைக்கிற என் மனசு தான் எதிரியை தவிர இவர்கள் எதிரிகள் கிடையாது அப்படின்னு நினைக்கிறாராம். அந்த பிக்ஷு கீதையில் வருது. கிருஷ்ண பரமாத்மா உத்தவருக்கு உபதேசம் பண்ணும்போது அந்த அவமானத்தை எப்படி பொறுத்துக்கிறது, துஷ்டர்களால் ஏற்படுத்தக்கூடிய ஒரு மனுஷன் எல்லாத்தையும் பொறுத்துக்கும், ஆனால் அவமானத்தை மட்டும் பொறுத்துக்க முடியாது. அந்த அவமானத்தை வர்றதுக்கு ஒரு கதையே சொல்கிறார், ஒரு பெரிய உபாக்கியானம் அது. அந்த உபாக்கியானத்தில் ஒரு பிக்ஷுவானவன் வைராக்கியம் அடைந்து அந்த அவமானத்தை அப்படி சகிச்சாராம். இந்த மனசு தான் காரணம், அவமானப்படுறது இந்த மனசு தானே தவிர எதிரிகள் வெளியில் இல்லை, இந்த மனசு தான் அந்த எதிரி அப்படின்னு அழகாக சொல்கிறார். அந்த சரித்திரத்தை திருப்பி படிப்பேன் அந்த சரித்திரத்தை. ஏன்னா நம்மளால் அவமானத்தை ரோஷத்தை விட முடியலையே, கோபத்தை விட முடியலையே, ஒரு சின்ன அவமானம் கூட தாங்கிக்க முடியலையே அப்படின்னு அவ்வளோ அருமையாக இருக்கும் அந்த சரித்திரம். பட்சினே தான் வந்துடும் நம்மளுக்கு, அந்த அவமானத்தை பொறுத்துக்கிற தன்மை வந்துடும். அந்த பிக்ஷு மகாத்மா யாரோ தெரில, அந்த மகாத்மா அவந்தி தேசத்து ராஜா மகாத்மாவோ ஏதோ ஒரு ராஜா, சாரி அவந்தி தேசத்து பிராமணனா ஏதோ தெரில, ஏதோ பிராமணன். அந்த பிராமணனுடைய அனுகிரகம் நம்மளுக்கு கிடைக்கும், அவருடைய தபஸ் நமக்கு கிடைக்கும். அந்த சரித்திரத்தை படித்தா நிச்சயமாக நம்மளுக்கு அந்த பொறுமை வந்துடும், அந்த அவமானத்தை சகிக்கிற மனப்பானம் வந்துடும். அந்த சரித்திரத்தை திருப்பி படிச்சுன்னு இருந்தாவே அவ்வளோ விசேஷம், அவ்வளோ சாரம். அது 11 ஸ்கந்தமே பாகவத்துடைய சாரம் 11 ஸ்கந்தத்தில் பிழிஞ்சு கொடுக்கப்பட்டிருக்கு. கிருஷ்ணலீலைகள்லாம் அற்புதம், அனுபவமாக இருக்கும். இத்தனை பிரம்ம சுகானுபூத்தி அதெல்லாம் அப்பா. அதெல்லாம் பாகவத்தில் மெல்ட் ஆனவங்களுக்கு தான் இதை பார்த்து அனுபவிக்கணும்னு தோணும். அதே இப்போ 9ஆம் ஸ்கந்தத்தில் கூட ராஜரிஷிகளுடைய சரித்திரம் பார்த்தா சூரிய வம்சம் சந்திர வம்சத்துடைய ராஜாக்கள் கதை வருது இல்லையா, ஒவ்வொருத்தரும் புண்ணியாத்மாக்கள், சாதாரணமானவங்க கிடையாது. ஏன் அதெல்லாம் மெனக்கட்டு சுகாச்சாரிய சொல்லணும் அந்த வம்சத்துன்னா, அந்த வம்சத்துடைய பேரை சொன்னாலே நம்மளுக்கு நம்ம பவித்திரமாயிடுவோமா. அவெல்லாம் ராஜாக்களாக இருந்தாங்களே தவிர ராஜ ரிஷிகளாக வாழ்ந்தாங்களாம், சன்னியாசிகள் போல் வாழ்ந்தாங்களாம் ஒவ்வொரு ராஜாக்களும்.
அப்படிப்பட்ட பற்றற்ற தன்மை உடையவர்களாக நீண்ட வருஷங்களாக, ஆயிரங்கால வருஷங்களாக தீர்க்காயுஷாக வாழ்ந்தவர்கள். அந்த தீர்க்காயுஷாக வாழ்ந்தவருடைய சரித்திரங்களை படித்தா நமக்கு தீர்க்காயுஷு உண்டாகும். அப்படிப்பட்ட 9வது ஸ்கந்தத்தில், நவம ஸ்கந்தத்தில் சோமவம்சம், சூரியவம்சம், சந்திரவம்சம், சூரியவம்சம் ராஜாக்கள் கதைகள் அவ்வளோ புண்ணிய சரித்திரங்களாக அதெல்லாம். யயாதி சக்கரவர்த்தி, நகுஷன், இக்ஷ்வாகு, ரகு, அப்படிப்பட்ட தசரத சக்கரவர்த்தி, ராமாவதாரம், பரசுராமாவதாரம், ஜமதக்னி முனிவருடைய பாதை, ரேணுகம்மா, அப்படிப்பட்ட சரித்திரம். அப்போ சியமண மகரிஷி, சுகன்யா சியமண மகரிஷி, அப்போ சௌபரி மகரிஷியுடைய கதை, இதெல்லாம் நீண்ட தீர்க்காயுஷுடையவர்கள் மகாத்மாக்களுடைய சரித்திரங்களை படித்தா நம்மளுக்கு தீர்க்காயுஷு, ஆரோக்கியம் எல்லாமே உண்டாகும். மாந்தாதவனுடைய சரித்திரம் எல்லாமே இருக்குது அதில். பெரிய பெரிய மகாத்மாக்கள் அவங்களாம், சாதாரணமானவங்களை, தர்மத்தை நழுவாதவர்கள் அவங்களாம். கார்த்திவீர்யார்ஜுனன் கூட நம்ம கெட்டவன்னு சொல்கிறோம், பிராமண வதமன், அதனால் பரசுராமர் கையாலே மரணம். அவன் என்னென்னா தத்தாத்திரேயுடைய பக்தன் அவன், தெரியுமா? கார்த்திவீர்யார்ஜுனன் ஒவ்வொருத்தரும் பெருமை வாய்ந்தவர்கள். அப்படிப்பட்ட புண்ணியாத்மாக்களுடைய சரித்திரங்களை படிக்கிறது நம்மளுக்கு மகா பாக்கியம் பெறணும். கார்த்திவீர்யார்ஜுனனுக்கு அடுத்தது அர்ஜுனன் தான் வில்லாளியில் சிறந்தவனம். அப்படிப்பட்ட 1000 கைகள் உடையவனா கார்த்திவீர்யார்ஜுனன், தத்தாத்திரேயுடைய அப்படிப்பட்ட சிறந்த பக்தன். அப்போ பிறந்தவன் என்றைக்குன்னா மரணம் அடைந்து தான் ஆகணும். உனக்கு எப்படி மரணம் வேணும்னு சொன்னேன், உங்கள் கையாலே மரணம் ஏற்படணும். அப்போது தத்தாத்திரேயர் யார்? பகவான் விஷ்ணு. அவரே பரசுராமராக வதம் பண்ணுற மாதிரி ஒரு ஏற்பாடு ஆகுது. இதெல்லாம் பகவான் லீலை. கார்த்திவீர்யார்ஜுனன் நம்ம கெட்டவன் நினச்சிடும், ஜமதக்னி முனிவரை கொண்டுட்டான்னு. கிடையாது, அவன் பரம பாகவதன். அது கொன்ற மாதிரி என்னென்னா பரசுராம கையால் மரணம் அடையணும்னு நாம் ஆசைப்பட்டதுனால அப்படி வதம் பண்ணுறார் பகவான். அப்படியேப்பட்ட கார்த்திவீர்யார்ஜுனன் எல்லாமே பார்த்தா, சரித்திரங்கள்லாம் பார்த்தா கங்காவதாரணமே இந்த 9வது ஸ்கந்தத்தில் வருது. கங்கை பூமிக்கு பகிரதம் கொண்டு வந்தது. கங்கை எப்படி அழுதா பூமிக்கு வரத்துக்கு. அவர் பாகவதருடைய ஸ்நானம் பண்ணால் உன் பாவத்தை எடுத்துக்கொள்வார்கள் அப்படின்னு சொன்ன உடனே தான் அவள் பிரவாகமாக வந்தாலாம் கங்கை. அவருடைய கங்கா மகாத்மியத்தை பற்றிலாம் அப்படி பெருமையாக பேசுகிற இந்த நவம ஸ்கந்தத்தில் ராமாவதார சரித்திரமே ஒரு 2 அத்தியாயம் 3 அத்தியாயம் அப்படி ராமன் குருவத்தை தெக்தராட்சின்னு ஒரு ஏக ஸ்லோகத்தில் ராமாயணத்தை அடக்கிட்டார் சுகாச்சாரியர். நிரஸ்த சாமிய அதிசயன இந்த அவதாரத்துக்கு மேற்பட்டதும் கிடையாது, இந்த அவதாரத்துக்கு சமமும் கிடையாது அப்படின்றார். தனியாக திகிபேந்திர பட்டம் அடையப்பட்ட தனியாக பிரகாசிக்குமா ராம சரித்திரம் மட்டும் அப்படின்னு சுகாச்சாரியர் சொல்கிறார். இந்த 9வது ஸ்கந்தத்தில் படித்தா அவ்வளோ ராஜாக்களுடைய சரித்திரங்கள். இந்த தேவயானிக சர்மிஷ்டிக்கு நடந்த சண்டைலாம் அதில் வருது. அதில் அது பார்த்தா சும்மா 2 பெண்களுடைய சண்டைன்னு தோணும். அவர்கள் இந்த கழகத்தினால அவர்கள் யயாதி கல்யாணம் பண்ணிட்டு அது மூலமாக ஒவ்வொரு பிள்ளைகளை பெறாங்க. ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஒவ்வொரு வம்சம் உண்டாகுது. பூர்வ பிள்ளை பிறகுனாலே அவன் பௌரவ வம்சம், கௌரவ வம்சம் வந்தாது. எது மகாராஜன் பிறகுனாலும் அவன் யாதவ வம்சம் உண்டாகுது. அப்போது ஒவ்வொரு வம்சத்தை வித்துடுறவங்க அவங்க. அந்த சர்மிஷ்டை சுகன்யா கதை ஏன் இதை சொல்லியிருக்கணும் அப்படின்னு கேட்டால், அவர்கள் 2 பேர் மூலமாக தான் வம்சம், இந்த சோமசூரிய வம்சம், இந்த சந்திர வம்சம் விருத்தியாவது அவங்க மூலமாக தான். அந்த யாதவ வம்சம், கௌரவ வம்சம்லாம் அதெல்லாம் கண்டிப்பாக சொல்லி ஆகணும். அதில் துஷ்யந்தன் சரித்திரம்லாம் வரும். துஷ்யந்தன் சகோதர சரித்திரம், அவர் மூலம் பரத வம்சம் தோன்றது. பரதன் பிறகுறான், பரதனுடைய வம்சம், அதெல்லாம் அப்படியே புட்டு வைப்பாங்க. அதில் 9வது ஸ்கந்தத்தில் நிறைய கதைகள் இருக்குது. கேட்கவே ஆனந்தமாக இருக்கும். நம்ம விளையாட்டாக இருக்கக்கூடாது. 8வது ஸ்கந்தத்தில் பார்த்தா அமிர்தம் அதெல்லாம் இப்போ அமிர்தமாக இருக்கும். ஒவ்வொரு சரித்திரங்களும் அப்படி இருக்கும். கடைசியில் இந்த 9வது ஸ்கந்தம் கதை கடைசியில் ரந்திதேவர் கதை வரும் பாருங்க. மும்மூர்த்திகள் பரீட்சை பண்ணுவாங்க, பிரத்யட்சமாகிடுவாங்க. அப்படிப்பட்ட தன் பட்டினியாக இருக்கிற நிலையில் கூட பிற ஜீவராசிகளுக்கு பசி தாக்கத்தை போக்கணுன்ற எண்ணம் இருக்கும். எப்படியாப்பட்ட மகாத்மா பாருங்கள். அவங்களுடைய பசி தாக்கத்தை நான் எடுத்துக்கிட்டு எனக்கு கிடைக்கக்கூடிய உணவுகள்லாம் அவங்களுக்கு கொடுத்துரு அப்படின்றார் ரந்திதேவர். இப்படியாப்பட்ட பரந்த மனநோக்கம் கொண்ட ரந்திதேவருக்கு சாக்ஷாத் பகவானே மும்மூர்த்திகளாக காட்சியளிக்கிறார். ரந்திதேவருக்கு சரித்திரத்தில் வருது. அது 9வது ஸ்கந்தம் காட்சியில் வருது. இது மாதிரி இந்த பாகவதத்தை அலசி ஆராய்ச்சி அப்படி படித்து பார்த்தோம்னா ஒவ்வொரு சரித்திரமும் நம்மளை அப்படியே முழுங்கிடும். சர்க்கங்களோட சங்கலம் சொல்கிற ராமாயணத்துக்கு சொல்கிறாங்கல்ல, ஒவ்வொரு மாதிரி சர்க்கங்கள், ஒவ்வொரு காண்டங்களும் மீன்கள் மாதிரி, மகர மீன் மாதிரி, திமிங்கல மீன் மாதிரி முழுகிடும்னு சொல்கிறாங்க இல்லையா. அது பாகவதத்துலேயே அப்படி ஒவ்வொரு சர்க்கமும் ஒவ்வொரு ஸ்கந்தமும் நம்மளை அப்படியே முழுங்கிடும். அப்படி இருக்கும் ஒவ்வொரு சரித்திரங்களும் பார்த்தோம். பாகவத்துக்கு அவ்வளோ பெருமை. நீங்கள் பாகவத்தில் எந்த கட்டம்னா படித்து பாருங்களேன், எல்லாமே அற்புதமாக இருக்கும். ஒரு கதைக்குள்ளே புகுந்துட்டா அந்த கதையை விட்டு வேறு கதைக்கு போக மாட்டீங்க. இப்போ சித்திரகேது உபாக்கியானம் படித்தோம்னா
எந்த ஜென்மத்தில் நீ எனக்கு அப்பா அம்மா அப்படின்ட்டு அந்த ஜீவன் கேட்குதான். இவர்கள் எந்த ஜென்மத்துக்கு பண்ட மாற்றம் போல் ஒருத்தர் மத்தியஸ்தனாகவும் உதாசீனாகவும் இவர்கள் உறவினர்களாகவும் அப்பா அம்மா பந்துக்களாகவும் பல உறவுகள் மாறி 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 வந்துன்னு இருக்குது. இது பண்ட மாற்றம் மாதிரி. இப்போ காசு நம்ம கையிலேருந்து 10 ரூபா நோட்டு போகுதுன்னா 10 பேர்கள் அந்த 10 ரூபா நோட்டு 1000 பேர்கள் போயிடுது. திருப்பி அதே 10 ரூபா நோட்டு நம்ம கையில் வரும். அப்போது இன்றைக்கி இருக்கிற அந்த 10 ரூபா நோட்டு இன்றைக்கி ஒரு சமயத்தில் அமெரிக்காவுக்கு போயிடும். சொல்ல முடியாது, எங்கே போகணுன்னே சொல்ல முடியாது. அந்த நோட்டு இந்தியா முழுவதும் சுற்றி வரும். அந்த நோட்டு இங்கே தான் செல்லுபடி ஆகும்னா இந்தியா முழுவதும். அப்போ பண்ட மாற்றம் இது கைக்கு பை மாறினே இருக்கும். அது மாதிரி தான் ஜீவன் பல பிறவிகள் எடுக்கிறான். அது நாயா பூனையா பன்றியா, எந்த அப்பா அம்மாவுக்கு நான் புள்ள சொல்லு பார்க்கலாம். இது பிரவாகமாக கோடிக்கணக்கான ஜென்மங்களாக அது நடந்துன்னு இருக்குது. குறிப்பாக இந்த அப்பா அம்மா தான் நிரந்தரமான சொல்ல ஒரே ஒரு அப்பா அம்மா நிரந்தரமான அப்பா அம்மான்னு சொல்லும் பார்க்கலாம். எந்த ஜீவனும் கிடையாது. எத்தனையோ அப்பா அம்மாவில் இவங்க ஒரு அப்பா அம்மா அப்படின்னு அந்த ஜீவன் சொல்லுதான். அப்போ தான் சித்திரகேது வைராக்கியம் அடைஞ்சு உடனே நாரதர், அந்த தேவலரோ நாரதத்தில் 2 பேரும் அவங்களுக்கு உபதேசம் வாங்கிட்டு சங்கர்ஷனரை வழிபட்டு பகவான் சீக்கிரமாக சந்தோஷம் அடைஞ்சு அவர் வித்யாதார பாத்தியை கொடுத்து பார்வதி சாபத்தினால் விருத்தராசுரனாக மாறி அதாவது அப்புறமா மறுபடியும் இந்திரனால் கொல்லப்பட்டு மோட்சம் அடைஞ்சார். அந்த சரித்திரம் ரொம்ப அற்புதமான சித்திரகேது வாக்கியம், அருமையான சரித்திரம். அந்த வைராக்கியத்தை உபதேசம் பண்ணுறார். அந்த ஜீவன் பண்ணக்கூடிய உபதேசம்லாம் அருமையாக இருக்கும். நாரதர் பண்ணக்கூடிய உபதேசம் அருமையாக இருக்கும். சங்கர்ஷனர் பண்ணக்கூடிய உபதேசம் அருமையாக இருக்கும். பார்வதி பண்ணக்கூடிய உபதேசம் அருமையாக இருக்கும். அந்த இடத்துல பார்வதி அதில் இந்த சாப மோஷனத்தை கேட்கல, சாபத்தை எனக்கு தரமாக கூட சாப விமோசனம் வேண்டாம் அப்படின்னு சாப விமோசனத்தை கேட்கல அப்படின்னு சொல்லிட்டு, பார்வதி அம்மா நான் ஏதாவது தப்பாக பேசியிருந்தால் அதுக்கு மன்னிப்பு கேட்டுக்கிறேன், ஆனால் உன் சாபத்துக்கு நான் விமோசனம் கேட்கல, சாபத்தை அப்படியே ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறார் சித்திரகேது. அப்போ தான் சிவபெருமானே பார்த்து ஆச்சரியப்படுறார், பார்வதியை பார்த்து ஆச்சரியப்படுறார். இப்படிப்பட்ட ஒரு பரம பாகவதன் அச்சுதனுடைய பக்தர்கள் இப்படி தான் இருப்பாங்களாம். எதுக்கும் அஞ்ச மாட்டார்கள் அவர்கள். அந்த அச்சுதனுடைய பக்தன் நானும் ஒருத்தன் அப்படின்ட்டு சிவபெருமான் சொல்கிறார். அச்சுதனுக்கு பிரியமானவர்கள் எனக்கும் பிரியமானவர்கள் அப்படின்ட்டு சிவபெருமான் சொல்கிறார். அந்த இடத்துல பார்வதி அம்மா எவ்வளோ நிறைய விஷயங்கள் இருக்குது பாகவதத்தில். பேசினா மணி பத்த டைம் ஆனதே தெரில. பாகவத கதையில் போயிட்டா டைம் போகிறதே தெரில. இந்திரன் பார்த்து என்ன பண்ணுறான், தன் பாவங்கள்லாம் 4 பேர் தள்ளிடுறான். மரத்துக்கு தள்ளிடுறான், ஸ்திரீகளுக்கு தள்ளிடுறான், மண்ணுக்கு தள்ளிடுறான், ஜலத்துக்கு தள்ளிடுறான். ஆனால் இவர் பண்ண பாவத்தை சித்திரகேது என்ன பண்ணுறான்னா, தன்னுடைய சாபத்துக்கு சாபத்தை கொடுத்தா நீ ஒரு அசுரனை பிறக்கணும், அதுக்கு பாவத்தை எங்கேயும் தளர்ன்னு நினைக்கல, சாப மோஷனம் கூட விரும்பலை. சித்திரகேது என்ன பண்ணுறான்னா, நான் அசுரனாகவே போகிறேன் பரவாயில்ல, ஆனால் பகவானுடைய பக்தி மட்டும் என்னை விட்டு நீங்க கூடாதுன்ட்டு பாடு போகிறேன். அதான் அகம் ஹரே தப பாதைக மூல தாசானு தாச பவிதாஸ்ம போயா அப்படின்ட்டு அந்த 4 ஸ்லோகங்களால் பகவானை ஸ்தோத்திரம் பண்ணுறாரு இல்லையா விருத்தராசுரனா இதே அவனுக்கு இப்போ பிரம்மதி தோஷம் வந்தவுடனே உடனே என்ன பண்ணால் அதை 4ஆக பிரிச்சு மற்றவங்களுக்கு அப்படியே தள்ளிடுறான். பெண்கள் ஏற்றுக்கிட்டோம், எல்லோரும் தன்னுடைய பாவத்தை பகுந்தளித்து கொடுக்குறான். மற்றவங்களாம் பாதிக்கப்படுவானா, அதுக்கு தகுந்த வார்த்தை நான் கொடுத்துட்றேன், அது நான் பட்டுவாடா பண்ணிடுறேன். என்னது அவங்கவுங்களுக்கு ஸ்திரீகளுக்கும் இப்போ இந்த ஜலத்துக்கும் இந்த மண்ணுக்கும் தன்னுடைய பிரம்மதி தோஷத்தை பகிர்ந்து கொடுத்துட்டு அவங்களுக்கு அதுக்கான வரத்தையும் கொடுத்துட்றான். இல்லைன்னு சொல்ல வரல எந்திரன். ஆனால் தன் பாவத்தை மற்றவங்களாம் ஷேர் பண்ண நினைக்கிறியே. இதே சித்திரகேது ஒரு பாகவதன் பாரு என்ன பண்ணுறான், தன் பாவத்தை யாருக்கும் ஷேர் பண்ண நினைக்காம அந்த பாவத்தை அக்செப்ட் பண்ணிக்கிறான். நான் பண்ண பாவத்துக்கான தண்டனையை நான் ஏற்றுக்கிறேன்றான். பரிசுத்தம் அப்படி தான் செய்தான், சித்திரகேதம் அப்படி தான் சொல்கிறான், அப்படி தான் செய்கிறான். என்ன பண்ணுறேன்னா, நான் அசுரனாகவே பிறக்கிறேன் பரவாயில்ல, அசுரனா நான் கொல்லப்படுவேன் இந்திரனால் கொல்லப்பட்டாலும் பரவாயில்ல, அந்த தண்டனையை நான் உங்கள் சாபத்தை மனசார ஏற்றுக்கிறேன். அந்த தைரியம் பக்தர்களுக்கு தான் இருக்கும் இல்லையா. இப்போ இந்திரன்லாம் எப்படின்னா ஸ்வகாரிய குசலகா, தங்கள் காரியத்தை சாதிக்கிறதுல கில்லாடிக்கலாம். அதனால் நான் பண்ணுறேன், அந்த பாவத்தை 4 பேர் பிரித்து கொடுத்துட்றான். தன் பிரம்மத்தி தோஷத்தை பிரித்து கொடுத்துட்டு அது என்ன பண்ணுறான், அவங்களுக்கு வரத்தை கொடுத்து தான் பாவத்தில் நிவர்த்தி அடைச்சிடணும், தான் சுகமாக இருக்கணும் அப்படின்ட்டு நிவர்த்தி அடையிறான். யார், இந்திரன். இதே சரித்திரத்தில் பார்க்குறோம் இல்லையா, யோசிச்சு பாருங்கள். 6ஆம் ஸ்கந்தத்தில் வருது இதெல்லாம். அப்போ பாகவதர்கள் சுயநலவாதிகள் கிடையாது. தங்களுக்கு தண்டனை கொடுத்தாங்கன்னா அதை அக்செப்ட் பண்ணிப்பாங்க, ஏற்றுப்பாங்க, தைரியமாக ஏற்றுப்பாங்க. பகவான் இருக்கான், அவன் பார்த்துக்கிறான் அப்படின்ட்டு. அதனால் தங்களுக்கு வரக்கூடிய கஷ்டத்தை பிறர்களை தள்ளிடுறது கிடையாது, அதை தாங்களே அனுபவிக்கணும்னு நினைக்கிறாங்க பாருங்க. பரிசுத்த சித்திரகேதும் அது மாதிரி தேவரெல்லாம் கூட நினைக்க மாட்டாங்களாம் சொல்கிறார்.
தங்கள் சுயநல காரியத்தை சாதிக்கணும்னா ததீசி மகரிஷியுடைய எலும்பை கூட கேட்க போகிறாங்க தானமாக. அவர் உயிரோட உயிர் போதேன்னு அதை பற்றி கவலைப்படல, தங்களுக்கு காரியம் சாதிக்கணுக்காக அவர் உயிரை விட சொல்கிறாங்க. ததீசி மகரிஷி தன் தேகத்தை விட்டு அந்த எலும்பை கொடுக்குறாரு. அதில் வஜ்ராயத்தை செய்து சண்டைக்கு வரான் இந்திரன். பாரு எவ்வளோ இதெல்லாம் சரி. ஆனால் பகவானே அனுமதிக்கிறார் ஓகேன்னு. ஆனால் தேவ காரியத்தினால உலகம் சேமம் அடையணுக்காக, தேவர்கள் நல்லா இருந்தால் தான் உலகம் சேமமாக இருக்கிறதுக்காக, வேறு வழி இல்லை. ஆனால் ததீசி மகரிஷி அந்த சமயத்தில் சரி தேகத்தை தியாகம் பண்ணுறார் தேவர்களுக்காக. அவர்லாம் தியாகிகள், அவங்களாம் சாதுக்கள். ததீசி மகரிஷி போன்ற ஒரு மகாத்மாக்கள்லாம் அந்த காலத்துலேயே அப்படி இருந்திருக்காங்க பாருங்க. அப்படி இருக்கணும். ஒன்றுத்துக்கு உதவாத இந்த தேகத்தினால பிறருக்கு உதவுதுன்னா அது தாராளமாக கொடுக்கலாமே அப்படின்னு கொடுத்தாரு பாரு அப்படின்ட்டார். சரி, சிவபெருமானே விஷத்தை சாப்பிட்டாருன்னா தேவர்களுக்காக. ஏன்னா அவர்கள் விஷத்தில் பாதிக்கூடாதுன்னா மகாதேவனை வந்து பிரார்த்தனை பண்ணுறாங்க. அவர் அமிர்தம் மட்டும் என்னென்னா சிவனுக்கு கொடுக்கல, இவர்கள் பங்குத்து சாப்பிட்டுறாங்க தேவர்கள். விஷத்தை மட்டும் சிவபெருமானுக்கு கொடுக்குறாங்க. சிவபெருமான் அந்த அமிர்தமாக சாப்பிட்டார் விஷத்தை சாப்பிட்ட சிவபெருமானுக்கு அழிவு கிடையாது. அமிர்தமே சாப்பிட்டாலும் தேவர்களுக்கு பிரளயத்தில் அழிவு உண்டான். அதெல்லாம் பாகவத்தில் நம்ம காண கிடைக்கிது நிறைய விஷயம். அதான் சரி. அதுபோல் கோபம் போன்ற விஷங்களை நம்ம முழுங்கிடணும். அதை வெளிப்படுத்தினா அது பிறருக்கு ஆபத்து உண்டாகிடும் இல்லையா? கோபம் தானே பெரிய விஷம், துவேஷம். அதை அப்படியே முழுங்கிடணுமே தவிர அதை வெளியே விட்டால் மற்றவங்கள போய் துவேஷம் காமிச்சா மற்ற மேலே கோபப்பட்டால் அது மற்றவங்களுக்கு ஆபத்து உண்டாகிடும் அப்படின்னு சொல்கிறது. அதுதான் சிவபெருமான் அந்த இது சொல்கிறார். அது மாதிரி நம்மளுக்கு நாமளே முழுங்கிடணும் அப்படின்றார். அதுதான் அவர் முழுங்கினார் நீலகண்டனாக. இல்லாட்டி அந்த விஷம் பரவிச்சுன்னா தேவர்கள் எல்லாரையும் அசுரர்கள் எல்லாரையும் எரிக்கும். அது நம்ம குணங்கள் என்ற விஷங்கள் தான். அந்த குணம் என்ற விஷத்தை நம்ம பாய்ச்சி வெளிப்புறமாக நம்ம கக்கிட்டோம்னா அது நிறைய பேர் பாதிக்கப்படுவாங்க. அந்த தீய குணத்தினால, துவேஷத்தினால, பயத்தினால, கோபத்தினால நம்மளை மற்றவங்களாம் பாதிக்க செய்கிறோமா. அந்த விஷம்தான் நம்ம மூழ்கிடணுமா, அதை வெளியே விடக்கூடாதான் அப்படின்லாம் சொல்கிறாங்க. சரி, ஓகே, அதை புரிஞ்சிடணும். அதுதான் பாகவத்தை நம்மளுக்கு சொல்லிக் கொடுக்குற முறை. சரி, இதெல்லாம் பூர்த்தி பண்ணிப்போம். ஏதோ பாகவத்தை பற்றி கொஞ்சம் பேசணும்னு ஆசைப்பட்டேன். அதனால் பிரம்மஸ்ரீ சுந்தரமூல சுவாமிக்கு அந்த மகாத்மா வாக்கில் கேட்டான். பாகவதம் ரொம்ப அற்புதமாக இருந்தது. சரி, ஓகே. ராம் 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 ராம். ஸ்ரீராம் ராம் சிகத்துக்கு ஜெய். ஆஞ்சநேய சுவாமிக்கு ஜெய். ஸ்ரீமத் பாகவத் பகவான் கி ஜெய்.